முதல் விஷயம் பாத்தீங்கன்னா யாஜூஜ் மாஜூஜ் என்பவர்கள் மனிதர்களா ஜின்களா அல்லது மலக்குகளா, இதை முதல்ல டிசைட் பண்ணிக்கணும். ஏன்னா மனிதர்கள் அப்படின்னா அதாவது ஆதம் நபியிலிருந்து பல்கி பெரியவங்க அப்படிங்கறதா என்னங்கிறது முதல்ல நம்ம வந்து முடிவு பண்ணிக்கணும். இது சம்பந்தமா பாத்தீங்கன்னா குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து நம்ம வந்து நேரடியா வந்து நாம வந்து புரிஞ்சுக்க முடியும். உதாரணத்துக்கு புகாரில வரக்கூடிய அந்த ஹதீஸ்ல அல்லாஹ் சொல்றான், ஆதமே உன்னுடைய சந்ததிகளில் இருந்து நரகத்துக்கு போறவங்கள தனியா பிரிங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். இது புகாரில பாத்தீங்கன்னா 3348வது ஹதீஸ்ல இது வந்து பார்க்கலாம். இதுல இருந்து நமக்கு நேரடியா புரிஞ்சிருது ஆதம் நபியுடைய சந்ததிகள்ல இருந்து தான் யாஜூஜ் மாஜூஜ் இருக்காங்க. சோ அவங்க விசித்திரமான படைப்பெல்லாம் கிடையாது, மனிதர்கள் தான் அப்படிங்கறதும் புரிஞ்சுக்க முடியும். இரண்டாவதா குர்ஆன்ல இருந்து நம்ம வந்து ஒரு ஆதாரம் காட்ட முடியும். துல்கர்னைனிடம் அந்த யாஜூஜ் மாஜூஜுடைய அந்த பாதிப்புகளான அந்த மக்கள் என்ன சொல்றாங்க, துல்கர்னைனே யாஜூஜும் மாஜூஜும் பூமியில் குழப்பம் விளைவிப்பவர்களாக இருக்கிறார்கள். சோ மலக்குகள் குழப்பம் வந்து விளைவிக்க மாட்டாங்க அப்படிங்கறதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா ஜின்கள் குழப்பம் விளைவிப்பாங்க, மனிதர்களும் குழப்பம் விளைவிப்பாங்க. சோ ஜின்கள் கிடையாதுங்கிறதும் நமக்கு புரியுது. ஏன்னா செவுறு கட்டி அவங்கள வந்து தடுக்க முடியாது. ஏன்னா ஜின்கள்ங்கிறவங்க பிசிக்கல் எந்த மெட்டீரியலும் ஜின்னை வந்து தடுக்காது. ஏன்னா நம்ம கூட டிராவல் பண்ணிட்டு இருக்கான், கெட்ட ஜின் நம்ம கூட இருக்கிறான்ல, நம்ம கூட தான் பள்ளியாசலுக்கு வரான், நம்ம கூட தான் வீடுகளுக்கு வரான், நம்ம கூட தான் கடை தெருவுக்கு வரான். அதாவது ஜின்னுங்கிறவன வந்து பிசிக்கலா நீங்க எந்த ஒரு செவுரும் கட்டி நீங்க தடுக்க முடியாது. சோ இது ஜின்னு கிடையாது. புகாரில வரக்கூடிய அந்த ஹதீஸின் படியும் பாத்தீங்க அப்படின்னா நேரடியா அது மனிதர்கள் இருந்து அவங்க இருப்பாங்க அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் விஷயம். இதை முதல்ல நாம வந்து கிளியர் பண்ணி ரெண்டாவதா யாஜூஜ் மாஜூஜை பற்றி இன்னொரு அடிப்படையான விஷயம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து புரிஞ்சுக்கிறது ஈஸியா இருக்கும். என்னன்னா இப்போ ஆடுகள் இருக்கு, ஒரு ஆடு இருக்குல்ல, அதுல வந்து வகைகள் இருக்குல்ல, செம்மறி ஆடு இருக்கு, மலை ஆடு இருக்கு, வெள்ளாடு இருக்கு. இந்த மாதிரி ஆட்டுல என்ன இருக்கு, வகை இருக்குல்ல. அதே மாதிரி நாய்கள்ல வந்து வகை இருக்குல்ல, டாபர்மேன் இருக்கு, பொமரேனியன் இருக்கு, அல்சேஷன் இருக்கு, இந்த மாதிரி இருக்குல்ல. அதே மாதிரி மனித குலங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா 3 வகைகள் இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு வகையினர் பாத்தீங்கன்னா நீக்ரோஸ், அதாவது கருப்பர்கள். இது வந்து ஒரு வகையான ஜீன்களை கொண்டவர்கள், கருப்பாவே அவங்க இருப்பாங்க, அவங்களுடைய முடி சுருண்டு சுருண்டு அப்படியே ஒரு ஸ்பிரிங் மாதிரி இருக்கும். இரண்டாவது வகையினர் பாத்தீங்கன்னா மாநிலத்தவர்கள். அதெல்லாம் நாம அந்த ஏசியன் கண்ட்ரியை சார்ந்தவங்க எப்படி இருப்போம், மாநிலத்தவர்களா இருப்போம். இந்த அரேபியா சவுதி அரேபியால இருக்கவங்க, இந்தியாவில் வாழ்றவங்க, ஸ்ரீலங்கால வாழ்றவங்க, இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா மாநிலம் கொண்டவர்களா இருப்போம். நம்முடைய ஜீன் வந்து தனி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த வெள்ளை வெள்ளையர்னு இருக்கிறாங்களா, இந்த அமெரிக்கர்கள், இங்கிலாந்தை சேர்ந்தவர்கள், இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இவங்களுடைய ஜீன் தனி. இவங்களுடைய முடி தங்க நிறத்துல இருக்கும், தோல் வந்து வெள்ளை வெள்ளையர்னு இருக்கும். அப்போ 3 வகையான மனித இனம் இன்னைக்கு இருக்கா. ஆதம் நபி ஒரே ஒரு மனித இனம் தான் படைக்கப்பட்டாரா, ஒரு ஆண் ஒரு பெண் இருந்தானே மத்த இந்த மனித உலகம் பல்கி பெருகிச்சு. இன்னைக்கு நாம என்னதான் முயற்சி பண்ணாலும் ஒரு நீக்ரோவுக்கு வெள்ளக்கார குழந்தை பிறக்குமா, பிறக்காது. ஒரு வெள்ளக்காரனுக்கு நீக்ரோ குழந்தை பிறக்குமா, பிறக்காது. கலப்பு திருமணம் செஞ்சாதான் பிறக்கும். அதே ஒரு மாநிலத்தவனுக்கு ஒரு நீக்ரோ குழந்தை பிறக்குமா, பிறக்காது. சோ இந்த மாதிரியான இந்த ஜீன்ல இருந்து தான் இந்த ஜீன் வரும். அதாவது இந்த ஜீன்ல இருந்து இந்த ஜீன் பிறக்காதுங்கிறது ஒரு முடிவான விஷயம். எப்படி செம்மறி ஆடுல இருந்து செம்மறி ஆடு தான் வருமோ, வெள்ளாட்டுல இருந்து வெள்ளாடு தான் வருமோ, அதே மாதிரி தான் நீக்ரோவுக்கு பிறக்கிறது நீக்ரோ தான் பிறக்கும், வெள்ளக்காரனுக்கு பிறக்கிறது வெள்ளக்காரனுக்கே பிறக்கும். அப்ப இந்த 3 இனங்கள் இருக்குல்ல, இந்த 3 இனங்கள் எப்ப உருவாச்சுன்னு பாத்தீங்கன்னா அது சம்பந்தமா ஹதீஸ்கள்ல வந்து நமக்கு வந்து ஒரு டீடைல் கிடைக்குது. பாத்தீங்கன்னா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு மட்டும் 3 மகன்கள் வந்து அல்லாஹ் வந்து கொடுத்து, அதுல ஒரு மகன் வந்து பாத்தீங்கன்னா சாமு, இன்னொரு மகன் பாத்தீங்கன்னா ஹாமு, இன்னொரு மகன் பாத்தீங்கன்னா யாஃபிஸ்ங்கற. இது வந்து பாத்தீங்கன்னா திர்மிதில 3230வது ஹதீஸ், முஸ்னத் அஹ்மதுல 10325வது ஹதீஸ். இதுல நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஹாம்ங்கறவர் கருப்பர்களுடைய தந்தை அப்படினு சொல்லி நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க. சாம் என்பவர் வந்து அரபியர்களின் தந்தை, யாஃபிஸ் என்பவர் துர்க்கியர்களின் தந்தை அப்படினு சொல்லி நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க. 3 ஜீன்கள் நூஹ் நபிக்கு அப்புறம் வந்து இந்த உலகத்துல பல்கி பெருகி இருக்கு அப்படிங்கறத வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுறாங்க. சோ அந்த 3வது ஜீன் இருக்குல்ல, யாஃபிஸ்ங்கிறது, இந்த ஜீன்ல இருந்து வந்தவங்க தான் யாஜூஜ் மாஜூஜ் அப்படிங்கறதும் வந்து ஒரு ஹதீஸ்ல வந்து நமக்கு வந்து கிடைக்க முடியுது. நாம வந்து எல்லாரும் வந்து தவறா ஒரு விஷயத்தை வழங்கி வச்சிருக்கோம். என்ன அப்படின்னா நூஹ் நபிக்கு ஒரே ஒரு மகன் தான், அவரும் வந்து பாத்தீங்கன்னா அந்த வெள்ள பிரளயத்தின் போது அழிக்கப்பட்டாங்க அப்படிங்கறது நினைக்கிறோம். ஆனா உண்மை அது கிடையாது. நூஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கு 3 மகன்கள் இருந்திருக்காங்க அப்படிங்கறதும் பாத்தீங்கன்னா இந்த விஷயத்துல தெரியும். அந்த ஒரு மகன் கூட வந்து என்னாச்சு, அந்த எந்த மகன் இஸ்லாத்தை ஏத்துக்கலையோ அந்த மகன் அழிக்கப்பட்டிருக்காரு. மற்ற மகன்கள் கப்பல்ல தான் இருந்திருக்காங்க. அந்த அழிக்கப்பட்ட மகன் மூலமா வாரிசுகள் இன்னும் பறந்திருப்பாங்கல்ல, பேரம்பேத்தியெல்லாம் இருக்கும். ஏன்னா அவர் 950 வருஷம் வாழ்ந்தவர் இல்ல. அப்ப அந்த மூலமா அந்த 3வது மகனுடைய அந்த வம்சமும் எதுல இருக்கு, அந்த கப்பல்ல இருக்கு. அந்த கப்பல்ல நீக்ரோக்கள் இருக்கிறாங்க, மாநிலத்தவர்களான நாமளும் இருக்கிறோம், வெள்ளையர்களான யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தாரும் அந்த கப்பல்ல தான் இருந்திருக்காங்க. அதுல இருந்து தான் இந்த உலகம் வந்து பல்கி பெருகி இருக்குங்கிறது தான் வந்து கரெக்டான விஷயம். இந்த யாஃபிஸுடைய கலரை வந்து நபி ஸல்லல்லாஹு என்ன சொல்றாங்க, துர்க்கியர்களோட ஒப்பிடுறாங்க. அப்ப துர்க்கியர்களும் யாஜூஜ் மாஜூஜுடைய வம்சத்திலிருந்து வந்தவர்கள் தான் அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கணும். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கு இன்னும் மகன்களும் இருந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு ஹதீஸ்ல இருந்து நமக்கு வந்து டீடைல் கிடைக்குது. அந்த ஹதீஸ் பாத்தீங்கன்னா முஸ்னத் அஹ்மதுல 7101வது ஹதீஸாவும், பஸ்ஸார்ங்கற அந்த புத்தகத்துல பாத்தீங்கன்னா 3069வது ஹதீஸாவும் இதுல வந்து வருது. என்ன வருதுன்னா, மரண வேலை நூஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கு நெருங்குது. அப்போ தம் மகன்களை அழைத்து, நான் உங்களை 2 விஷயத்தில் இருந்து தடுக்கிறேன். ஒன்று இணை வைப்பது, 2 பெருமை அடிப்பது. சொல்லிட்டு சொல்றாங்க, 2 விஷயத்தை நான் உங்களுக்கு ஏவுறேன். ஒன்னு லா இலாஹ இல்லல்லாஹ், இன்னொன்னு சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி.
அப்படிங்கிற அந்த ரெண்டு விஷயத்தை நான் உங்களுக்கு கத்து கொடுக்கிறேன், ரெண்டு விஷயத்தை நான் உங்களுக்கு தடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி உபதேசம் செஞ்சதா இது முஸ்னத் அஹ்மதுலயும் பஸார்லயும் இந்த செய்தி வருது. சோ நூஹ் நபி மரணிக்கும் போது நூஹ் நபியுடைய மகன்கள் உயிரோட இருந்திருக்காங்கங்கிற அந்த தகவல் நமக்கு கிடைக்குது. குர்ஆன்ல வந்த அந்த ஒரு மகன் மட்டும் நூஹ் நபிக்கு மகன் கிடையாது, பல மகன்கள் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அந்த திருமதியில் வரக்கூடிய அந்த செய்தி மூலமா நமக்கு என்ன தெரியுது? நூஹ் நபிக்கு 3 மகன்கள், ஹாம்ங்கிறவர் கருப்பரு, சாம்ங்கிறவர் நாம, யாஃபிஸ்ங்கிறவர் வெள்ளையர்கள் அப்படிங்கிறது நமக்கு புரியும். அந்த சாம்ங்கிறது கூட நீங்க என்சைக்ளோபீடியால கூட பாத்தீங்கன்னா புரியும். இந்த செமிட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, செமிட்டிக் மதங்கள், செமிட்டிக் லாங்குவேஜஸ் அப்படிம்பாங்க. இந்த செமிட்டிக் எல்லாமே பாத்தீங்கன்னா இப்ராஹிம் நபியோட தொடர்பு படுத்தி அந்த மதங்களை வந்து பேசுவாங்க. இந்த செமிட்டிக்கு என்ன மீனிங் நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. சாமுடைய வம்சத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னா மாநிலத்தவர்களை குறிக்கும் அப்படிங்கறது வந்து உங்களுக்கு தெளிவா புரியும். அந்த ஹதீஸுக்கு அது ஒரு வலுவான ஒரு சான்றாவும் அது அமையும். இந்த துருக்கியர்களும் யாஜூஜ் மாஜூஜும் ஒண்ணு அப்படிங்கறது பாத்தீங்கன்னா ரெண்டு செய்திகள் மூலமா இணைச்சு பார்த்தோம்னா நமக்கு புரிஞ்சிடும். உதாரணத்துக்கு முதல் செய்தியா புகாரில பாத்தீங்கன்னா 2928 ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, சிறிய கண்களும் சிவந்த முகங்களும் குட்டையான மூக்குகளும் கொண்ட துருக்கியர்களுடன் நீங்கள் போர் புரியாத வரை இறுதி நாள் ஏற்படாது. அவர்களின் முகங்கள் தோலால் மூடப்பட்ட கேடயங்களை போன்று இருக்கும். முகங்கள் வந்து இப்படி அகலமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. முடியாலான செருப்புகள் அவர்கள் அணிந்திருப்பார்கள் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து முன்னறிவிப்பு செய்றாங்க. இதே அடையாளம் வந்து யாஜூஜ் மாஜூஜுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சோ இந்த அடையாளத்துல இருக்கிறவங்க தான் துருக்கியர்களும், இந்த அடையாளத்துல இருக்கிறவங்க தான் யாஜூஜ் மாஜூஜும் அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்க முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இது வந்து பாத்தீங்கன்னா முஸ்னத் அஹ்மதுல 22687வது ஹதீஸா இதுல பாக்குறீங்க. என்ன அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுக்கு இனி யாரும் எதிரிகள் இருக்க மாட்டார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். ஏன் அப்படி நினைக்கிறாங்கன்னா புகாரில 3121வது ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இந்த கிஸ்ரா போனா இன்னொரு கிஸ்ரா வரமாட்டாரு, இந்த ரோமாபுரியுடைய சீசர் போனா இன்னொரு சீசர் வரமாட்டாரு, அதோட இந்த சாம்ராஜ்யங்கள் அழிஞ்சிரும் அப்படின்னு சஹாபாக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு செய்றாங்க. கிஸ்ராவுடைய ரோமாபுரியுடைய கருவூலங்கள் எனக்கு கொடுக்கப்பட்டிருச்சு அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய இடங்கள்ல முன்னறிவிப்பு செய்றாங்க. இப்ப இந்த ரெண்டு பெரிய சூப்பர் பவர் போயிருச்சுன்னா என்ன ஆகும்? போட்டிக்கு வேற ஆள் இல்ல அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்ல சஹாபாக்கள் வந்து இருக்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுக்கு இனி யாரும் எதிரிகள் இல்லை என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் இப்போ இருக்கக்கூடிய எதிரிகளுடன் சண்டையிட்டுக் கொண்டிருக்கும் போதே யாஜூஜ் மாஜூஜ் வந்து விடுவார்கள். அப்ப பாருங்க, எது இவ யாஜூஜ் மாஜூஜ் நீங்க இருக்கும் இந்த காலகட்டத்திலே வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதுக்கப்புறம் சொல்ற அடையாளம் தான் அந்த துருக்கியர்களுக்கு சொல்ற அடையாளம் அப்படியே மேட்ச் ஆகுது. சோ துருக்கியர்களும் யாஜூஜ் மாஜூஜ் ஒண்ணுங்கிறது இந்த எவிடன்ஸா மாறுது. அவர்களின் முகங்கள் கேடயங்கள் போன்று இருக்கும், கண்கள் சிறியதா இருக்கும், அதே டெஃபினேஷன். தலைமுடி தங்க நிறத்தில் இருக்கும், இது கூடுதலா வருது. செம்பட்டையாக இருக்கும், அவர்கள் ஒவ்வொரு உயரத்திலிருந்து விரைந்து வருவார்கள். பாருங்க, இப்ப அந்த யாஜூஜ் மாஜூஜ் அந்த வசனம் வருதுல 2196 அதோடைய டெஃபினேஷன் கொண்டாந்து இந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபிட் பண்றாங்க. அப்போ எல்லா உயரங்களையும் இவங்க கைப்பற்றிக்குவாங்க, நீங்க இவங்களோட சண்டை போட வேண்டியது வரும். இனி வந்து நீங்க கிஸ்ராவோடவோ ரோமாபுரியோடவோ, அதாவது உங்க நிறத்தை கொண்டவர்களோடவே நீங்க சண்டை போட்டுருக்கிறது இருக்காது. நீங்க புது ஆட்களை ஃபேஸ் பண்ண போறீங்க, புது ஜெனரேஷனை நீங்க எதிர்கொள்ள போறீங்க அப்படிங்கறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுறாங்க. சோ இத வச்சு பார்க்கும் போதும் இது வந்து ஒரு ஜீனை குறிக்கிறது தான் யாஜூஜ் மாஜூஜ்னு சொல்றாங்களே தவிர இது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு இனம், புது இனம்லாம் கிடையாதுங்கிறது நமக்கு புரியுது. துருக்கியர்களும் இவர்களும் தான், அந்த வெள்ளையர்கள் தான் இவங்க யாஜூஜ் மாஜூஜ், அவங்களும் ஒரு நஸ்ல் தான் அப்படிங்கிறதும் இந்த ரெண்டு ஹதீஸும் இணைச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் நீங்க ஆய்வு பண்ணுங்க, இன்ஷாஅல்லாஹ் உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும். இப்போ இந்த யாஜூஜ் மாஜூஜ் பொறுத்த வரைக்கும் எப்படி வந்து இன்னைக்கு இந்த சாமுல இருந்து நாம பரவி இருக்க மாநிலத்தவர்கள் இப்போ நம்மளே பாத்தீங்கன்னா கேரளாக்காரர்கள் ஒரு மாதிரியா இருப்பாங்க, கர்நாடகாக்காரர்கள் ஒரு மாதிரியா இருப்பாங்க, ஆந்திராக்காரர்கள் ஒரு மாதிரியா இருப்பாங்க, வெஸ்ட் பெங்கால்ல போனீங்கன்னா ஒரு மாதிரியா இருப்பாங்க, அரேபியர்கள் ஒரு மாதிரியா இருப்பாங்க, யூதர்கள் ஒரு மாதிரியா இருப்பாங்க. எல்லாமே ஒவ்வொரு மாதிரியா கொஞ்சம் கொஞ்சம் முகங்கள் மாறி இருக்கும்ல, அதே மாதிரி யாஜூஜ் மாஜூஜ்லயும் பல வெரைட்டியான மக்கள் இருக்காங்க. உதாரணத்துக்கு துருக்கியர்கள் ஒரு மாதிரியா இருப்பாங்க, சீனர்கள் அவங்களும் யாஜூஜ் மாஜூஜ் வம்சம் தான், அவங்களும் ஒரு மாதிரியா இருப்பாங்க, அமெரிக்கர்கள் ஒரு மாதிரியா இருப்பாங்க, ரஷ்யன்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க வேற மாதிரியா இருப்பாங்க, இந்த பூட்டான்ல இருக்கக்கூடிய மக்கள் பாத்தீங்கன்னா அவங்க வேற மாதிரியா இருப்பாங்க, கொரியால இருக்கக்கூடிய மக்கள் பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருப்பாங்க. இவங்க பல பெயர்கள்ல இவங்களும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்ம இப்படி வந்து மலையாளிகள், தமிழர்கள், சிங்களர்கள், கன்னடர்கள் நம்ம இருக்கிறோமோ அதே மாதிரி தான் இவங்களும் வந்து சித்தியன்ஸ், மங்கோலியன்ஸ், கசாரியன்ஸ் அப்படின்னு சொல்லி பல பெயர்கள்ல வந்து இவங்க அழைக்கப்பட்டு இருக்காங்க. நீங்க கசாரியன் ஜூஸ் அப்படின்னு நீங்க அடிச்சு பாருங்க என்சைக்ளோபீடியால, அது சம்பந்தமான நிறைய ஆர்டிகல் வந்து உங்களுக்கு பார்க்க முடியும். இவங்களுடைய பின்னணி யாருன்னு பாத்தீங்கன்னா இவங்க யாஃபீஸ் உடைய அந்த சந்ததி வரைக்கும் இவங்களுக்கு லிங்க் இருக்குங்கிறத நீங்க என்சைக்ளோபீடியால போனீங்கன்னா கூட அவங்களே கூட அதுல குறிப்பிட்டிருக்காங்க. இவங்கள வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனித்தனியா குறிப்பிடாம நீங்க வந்து மங்கோலியர்களோட சண்டை போட போறீங்க, நீங்க துருக்கியர்களோட சண்டை போட போறீங்க, நீங்க வந்து ரஷ்யனோட சண்டை போட போறீங்க, நீங்க அமெரிக்கர்களோட சண்டை போட போறீங்க, இப்படி தனித்தனியா பிரிக்காம ஒட்டுமொத்த உம்மத்துக்கும் புரியுற மாதிரி ஒரே விளக்கமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுதான் நீங்க யாஜூஜ் மாஜூஜோட போய் சண்டை போட போறீங்க, இந்த வம்சம் தான் உங்களுக்கு எதிரியா இருக்க போகுது அப்படிங்கறத சொல்றாங்க. இன்னைக்கு பாருங்க அது எவ்வளவு அளவுக்கு பொருத்தமா இருக்கு. இன்னைக்கு மேற்கத்திய கலாச்சாரம் எந்த அளவுக்கு இஸ்லாமிய கலாச்சாரத்தை ஒழிச்சு கட்டி இருக்கு. சோ இந்த கலாச்சாரத்தை இன்று இல்லாம இன்னைக்கு பண்ணிட்டாங்களா இல்லையா? எல்லாரும் இன்னைக்கு எந்த கலாச்சாரத்தை பின்பற்றிட்டு இருக்கோம்? மேற்கத்திய கலாச்சாரம், இந்த நவீன மேற்கத்திய கலாச்சாரத்தை தானே நோக்கி ஓடிட்டு இருக்கிறோம்.
அப்போ இதுதான் வந்து நமக்கு மிகப்பெரிய சவாலா இருக்குதா இல்லையா? அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாஜூஜ் மாஜூஜ்ங்கற அந்த ஒற்றை வார்த்தை மூலமா நமக்கு வந்து குறிப்பிடுறாங்க. இதுலயே வந்து இன்னொரு விஷயமும் புரிஞ்சுக்கணும். யாஜூஜ் மாஜூஜ் பத்தி எல்லாருமே காஃபிர்கள், அவங்க எல்லாருமே கொடூரமானவர்கள் எல்லாம் கிடையாது. துல்கர்னைன் அடைச்சார் இல்ல, அந்த தடுத்து வைக்கப்பட்ட அந்த பர்டிகுலர் அந்த ஜோன்ல இருந்தாங்க இல்லையா, அவர்கள் மட்டும்தான் கொடூரமான புத்தி கொண்டவர்கள். மீதி வந்து அவங்களே நல்லவங்க இருக்காங்க. அது துருக்கியர்களை பத்தி சொல்றாங்களா, துருக்குனாலே என்ன அப்படின்னா விடப்பட்டவர்கள் அர்த்தம். துர்க் அப்படின்னா விட்டுறது. ஒரு ஹதீஸ்ல வந்து ஒரு துர்க் அப்படிம்பாங்களா, ஒரு பிட்டு. அப்ப இவங்க வந்து சாதுவான ஆட்களா இருக்க போய் இவங்க என்ன பண்ணாரு, துல்கர்னைன் விட்டுட்டாரு. நீங்க வெளியே வாழ்ந்துட்டு போங்க, நீங்க பிரச்சனை இல்லாத ஆட்கள், நீங்க வம்சம் யாஜூஜ் மாஜூஜா இருந்தாலும் நீங்க வந்து ஒழுங்கா நடக்கிறதுனால உங்களை என்ன பண்றேன், விட்டுறேன் அப்படின்னு சொல்லி விட்டதுனாலதான் துருக்கியர்கள் அப்படிங்கிற பேரே அவங்களுக்கு கிடைச்சது. துர்க் அப்படிங்கறதே அதுதான் குறிக்குங்கிறதும் புரிஞ்சுக்கணும். அப்போ யாஜூஜ் மாஜூஜை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஜீன் அப்படிங்கறத புரிஞ்சுக்கங்க. அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், மனித குலத்தை சார்ந்தவர்கள், அது ஒரு வம்சத்தை குறிக்குமே தவிர அது வித்தியாசமான ஒரு எந்த ஒரு படைப்பும் அவங்க கிடையாதுங்கிறத புரிஞ்சுங்க. அடுத்தது துல்கர்னைன் யாரு, அந்த ஆட்சி செஞ்ச பகுதிகள் எது, அவர் தடுத்து வைக்கப்பட்ட அந்த செவுறு எது அப்படிங்கிறத ஒவ்வொன்றா நம்ம வந்து பார்ப்போம். முதல் விஷயம் துல்கர்னைன் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கறத பார்த்தோம். துல்கர்னைன் அப்படின்னா இரண்டு கொம்புடையவர் அப்படிங்கறது அர்த்தம். இன்னொன்னு மீனிங் இருக்கு, இரண்டு காலகட்டத்தை சேர்ந்தவர் அப்படிங்கறதையும் நம்ம வந்து அந்த ரெண்டு மீனிங் வருது. அப்ப முதல் மீனிங் நேரடியான மீனிங் எடுப்போமா, கர்ன் அப்படின்னா கொம்புன்னு அர்த்தம், துல்கர்னைன் அப்படின்னா இரண்டு கொம்புடையவர் அப்படிங்கிற அந்த மீனிங் குறிக்கும். அப்ப துல்கர்னைன் யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 4 விஷயங்கள் யாருக்கு பொருந்துதோ அவரு துல்கர்னைன் அப்படிங்கிற முடிவுக்கு வர முடியும். அது என்ன 4 விஷயம் பாத்தீங்கன்னா, முதல் விஷயம் துல்கர்னைன்ங்கிற பெயர் நேரடியாகவோ குறிப்பாகவோ இருக்க குறிப்பிடும் மாதிரி ஒரு வரலாற்று சான்று இருக்கணும். நம்பர் 1 பெயர் பொருந்தணும். இரண்டாவது மிகப்பெரிய சக்கரவர்த்தியாக, அதுவும் நல்ல மனிதராக நல்ல சக்கரவர்த்தியாக இருந்து என்ன பண்ணிருக்கணும், இன்னும் குர்ஆன் சொல்லக்கூடிய அந்த இடங்களை ஆட்சி செஞ்சிருந்தார்னா இரண்டாவதாக இந்த ஒரு விஷயமும் அவருக்கு வந்து துல்கர்னைன்ங்கிறவருக்கு பொருந்தணும். மூணாவது பாத்தீங்க அப்படின்னா அல்லாஹ் வந்து அவர்கிட்ட பேசிருக்கணும். அல்லாஹ் என்ன சொல்றான், துல்கர்னைனே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பேசினதா அல்லாஹ் சொல்றான். சோ இந்த நிகழ்வும் அவருக்கு நடந்திருக்கணும். துல்கர்னைன்ங்கிற பேருக்கு பொருத்தமா அவர் மேட்ச் ஆகணும். இரண்டாவது குர்ஆன் சொல்லக்கூடிய அந்த பகுதிகளை வந்து அவர் ஆட்சி பண்ணியிருக்கணும். மூணாவது அல்லாஹ் அவருடன் பேசியிருக்கணும். நாலாவது யாஜூஜ் மாஜூஜுக்கு அவர் தடுப்பு சேவர் கட்டியிருக்கணும். இந்த 4 விஷயங்களும் யாருக்கு பொருந்துதோ அவர் தான் துல்கர்னைன். இந்த 4மே பொருந்தக்கூடிய ஒரு மன்னர் வரலாற்றுல நமக்கு கிடைக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது யார் அப்படின்னா, பார்சி மொழியில கோரஸ்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா சைரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சைரஸ் தி கிரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் தான் இந்த துல்கர்னைன் அப்படிங்கிறது நவீன உலமாக்கள் ஆய்வு செஞ்சு அதை வந்து சொல்றாங்க. இது 4 விஷயங்களும் அவருக்கு வந்து பொருத்தமா வந்து அது மேட்ச் ஆகுது. அது எப்படி பொருந்துது அப்படிங்கறத இன்ஷாஅல்லாஹ் ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். முதல் விஷயம் துல்கர்னைன்ங்கிற பேர் இரண்டு கொம்புடையவர் அல்லது இரண்டு காலகட்டத்தை சேர்ந்தவர். இதை பத்தி பாத்தீங்கன்னா இது யூதர்கள் தான் வந்து துல்கர்னைனை பத்தி கேட்கறாங்க. சோ முதல் விஷயம் யூத வேதங்கள்ல இவரை பற்றி இருக்கணும். ஏன்னா யூதர்கள் வந்து ஒரு விஷயத்தை கேட்கறாங்கனாலே தங்களுடைய வேதங்கள் இருந்து தான் அவங்க கேள்வி கேட்பாங்க. உதாரணத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சொர்க்கத்துடைய முதல் உணவு எது அப்படின்னு கேட்பாங்க. அதெல்லாம் அவங்களுடைய வேதத்துல இருந்தது அவங்க ரீசெக் பண்றாங்க. அதே மாதிரி வந்து மறுமை நாளுடைய முதல் அடையாளம் எது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்பாங்க. இது எல்லாமே வேதத்துல இருந்து தான் கேட்பாங்க. சோ இதுவும் அது மாதிரியான ஒரு விஷயம் தாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இது பாத்தீங்கன்னா பைபிள்ல வந்து இந்த ரெண்டு கொம்பு உடையவருக்கு அப்படிங்கிறது மீட்டிங்கன்னா நேரடியாக நமக்கு வந்து மீனிங் கிடைக்குது. அதாவது தானியேல்ங்கிற அந்த அத்தியாயத்துல பாத்தீங்கன்னா 8வது அத்தியாயத்துல 3வது வசனத்திலிருந்து பாத்தீங்கன்னா அந்த 20, 21 இத தொடர்ச்சியா வந்தீங்கன்னா அந்த ஒரு 25 வசனத்துல பாத்தீங்கன்னா துல்கர்னைனுடைய அந்த சம்பவம் வந்து நமக்கு குறிப்பிடப்படுது. என்னன்னா தானியேல் நபி இருக்கிறார் இல்லையா, அவருக்கு வந்து ஒரு கனவு வந்து காட்டப்படுது. அவர் வந்து அவர் சொல்றாரு, நான் கண்களை உயர்த்தி பார்த்தபோது ஒரு செம்மறிக்கிடாய் அந்த ஆற்றங்கரையில் இருக்க கண்டேன். அதற்கு 2 கொம்புகள் இருந்தன. இறைவன் கூறுகிறான், அதுல வந்து அல்லாஹ் சொல்றான், அந்த 2 கொம்புகள் கண்டதாக நீ கண்ட செம்மறிக்கிடாய் பாரசீக மன்னன் சைரஸை குறிக்கும் அப்படின்னு சொல்லி தானியேல்ல 8வது அதிகாரத்துல 20, 21 வசனத்துல பார்க்க முடியுது. இது சைரஸ் வந்து இந்த 2 கொம்புடையவர் ஆடா வந்து அல்லாஹ் வந்து குறிப்பிடுறான் அப்படின்னு சொல்லி பைபிள்ல வந்து இது பார்க்க முடியுது. இந்த சைரஸ் தான் அந்த துல்கர்னைன் அப்படிங்கிற அந்த முடிவுக்கு வந்து இந்த அறிஞர்கள் ஏன் வராங்கன்னா அதுக்கு ஒரு வரலாற்று ரீதியா ஒரு நிகழ்வு நடக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா சமீபத்துல தான், அதாவது ஒரு 100 வருடங்களுக்கு முன்னாடி தான் பாத்தீங்கன்னா ஒரு தொல்பொருள் ஆராய்ச்சியில வந்து ஒரு கல்லறை வந்து கிடைக்குது. அந்த கல்லறையில வந்து பொதிக்கப்பட்டிருக்கிற அந்த எழுத்துக்கள்லாம் வச்சு அது சைரஸுடைய கல்லறை அப்படின்னு வருது. அந்த கல்லறை கிட்ட இருந்து ஒரு சிற்பமும் வெளிப்படுது. அந்த சிற்பத்துல பாத்தீங்கன்னா அந்த சைரஸுடைய அந்த உருவத்தை வந்து அவங்க பொதிச்சிருக்காங்க. அந்த கல்லறையிலிருந்து கிடைச்ச அந்த சிற்பத்துல பாத்தீங்கன்னா அந்த சைரஸ் மன்னருடைய அந்த கிரீடத்தை வந்து பாருங்க 2 கொம்பு கொண்டதா அந்த கிரீடம் இருக்கு. அவர் ஆட்சி செஞ்ச அந்த 3 பகுதிகளும் பாத்தீங்கன்னா அந்த மேல வந்து சின்னங்களா 3 பகுதிகளை வந்து குர்ஆன்ல மேற்கு நோக்கி ஒரு ஆட்சி பண்ணாங்க, அப்புறம் கிழக்கு நோக்கி போனாங்க, அதுக்கப்புறம் நேரா முன்னாடி போனாங்கன்னு அந்த 3 பகுதிகளை ஆட்சி பண்ணதையும் அந்த கிரீடத்துல 3 சின்னங்களும் பொறிக்கப்பட்டிருக்கு. பிளஸ் 2 கொம்புகளும்
அவருக்கு வரையப்பட்டிருக்கு. அந்த பைபிள்ல வரக்கூடிய அந்த முன்னறிவிப்பின் படி அந்த கொம்போட கொம்பு மேட்ச் பண்ணி இவங்க வந்து சொல்றாங்க அந்த சிற்பத்துடையவர் தான் வந்து சைரஸ் அப்படிங்கிற. வெறும் இந்த கொம்பு மட்டும் வச்சு நம்ம வந்து துல்கர்ணைன் இவர் தான் முடிவு பண்ண முடியாது. ஏன்னா இது மாதிரி வேற ஒரு மன்னர் கூட கொம்பு வச்சிருக்கலாம் இல்லையா அப்படின்னு நான் சொன்னல. 4 விஷயமும் யாருக்கு பொருந்துதோ அவர் தான் துல்கர்ணைனா வர முடியும். உடனே வந்து கொம்பு வந்துச்சுன்னா துல்கர்ணைனா அப்படின்னு சொல்லி சிலர் வந்து கேள்வி எழுப்பிடுவாங்க. அவசரப்படாதீங்க, முழுசா பாருங்க, அப்ப உங்களுக்கு மேட்டர் என்னங்கிறது புரியுது. அதே மாதிரி இந்த சைரஸ் தான், அதாவது ஈரானுடைய மன்னர் இவர் தான் அப்படிங்கறத வந்து அரசாங்கமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு விழா வந்து எடுக்கிறாங்க. அந்த கிளிப்பும் பாருங்க. இது வந்து 2500 வருஷம் இவருடைய அந்த சாம்ராஜ்யத்தோட நினைவு கூறும் விதமாக, ஈரானுடைய அந்த பாரம்பரியத்தை நினைவு கூறும் விதமாக கடைசியா இருந்த அந்த மன்னர் வந்து துல்கர்ணைனுடைய அந்த சமாதியில வந்து அந்த விழா எடுத்து இது வந்து இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யம், அதாவது கிஸ்ரா இருக்காங்க இல்லையா, கிஸ்ரான்னு சொல்றோம்ல, அதாவது கிஸ்ரா சாம்ராஜ்யத்தை உருவாக்கியவர் அவரு. எப்படி ஃபிரௌன்கள் அப்படிங்கிறது ஒரு படிப்படியான ஒரு சாம்ராஜ்யமோ, எப்படி ரோமர்கள் அப்படிங்கிறது ஒரு படிப்படியான சாம்ராஜ்யமோ, அப்ப கிஸ்ராவுடைய சாம்ராஜ்யத்துடைய ஃபவுண்டர் அவர் யாரு, துல்கர்ணைன்ங்கிறவர். அப்ப அதுதான் அவங்க விழாவை எடுக்கிறாங்க. சோ துல்கர்ணைன் இவர் தான் அப்படிங்கறத இன்னும் மற்ற 3 ஆதாரங்கள் வச்சு மேட்ச் பண்ணும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். இரண்டாவது பகுதி என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்ணிருக்கணும், குர்ஆன் சொல்ற 2 அந்த இடங்களுக்கும் பயன் செஞ்சிருக்கணும். அந்த குர்ஆன் சொல்லக்கூடிய அந்த 2 பகுதி எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அப்படியே மேட்ச் பண்ணி பாத்தீங்கன்னா துல்கர்ணைன்ங்கிறவர் இந்த ஈரான் மன்னரா இருந்தார்னா அங்க இருந்து குர்ஆன் சொல்லக்கூடிய திசைகள் வருதாங்கிறத நம்ம வந்து பொருத்தி பார்க்கணும். அப்ப அங்க இருந்து மேற்கு நோக்கி நீங்க போனீங்க அப்படின்னா, அதாவது ஈரான்ல இருந்து நீங்க மேற்கு நோக்கி ஒரு பகுதிக்கு நீங்க போனீங்க அப்படின்னா அது எங்க போதா குர்ஆன் சொல்லுது. அந்த இடத்துல குர்ஆன் ஒரு குழு கொடுக்குது. சூரியன் மறையும் இடத்தை அவர் அடைந்த போது, சூரியன் எப்ப எந்த இடத்துல மறையும், எப்பயுமே கடல் பகுதிகளில் போனீங்கன்னா அதுதான் பூமியுடைய எண்டா இருக்கும். அதுதான், அது வரைக்கும் தான் ஒரு பிரயாணம் வந்து யாரா இருந்தாலும் போக முடியும். கடலோட போய் நின்னீங்கன்னா கடல்ல சூரியன் மறையறதை நீங்க பாப்பீங்க. அப்ப அந்த கடலை பத்தி அல்லாஹ் ஒரு க்ளூ கொடுக்குறான். அதை வச்சு தான் அவர் துல்கர்ணைன் அப்படிங்கறத நம்ம வந்து ப்ரூவ் பண்ண முடியுது. அதாவது ஈரான்ல இருந்து நீங்க மேற்கு நோக்கி பிரயாணம் பண்ணீங்கன்னா வரக்கூடிய ஒரு கடல் கருப்பு கடல், பிளாக் சி. அல்லாஹ் சொல்றான் சூரியன் ஒரு கருப்பு நீரில் மறைவதையும் அந்த இடம் வரை சென்றார் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். சோ கருப்பு நீர் எது குறிக்கும், அந்த கருங்கடலை குறிக்கும். அந்த இடத்துல கருங்கடல்ல மறையற வரைக்கும் இவர் போயிருக்கிறாருங்கிறது அந்த முதல் க்ளூ வந்து என்ன ஆகுது, அது அப்படியே பர்ஃபெக்ட்டா துல்கர்ணைனுடைய அந்த பயணத்தோட சைரஸுடைய அந்த ஆட்சி பண்ண அந்த பிரதேசத்தோட ஒத்து வருது. அதாவது சைரஸ் ஆட்சி பண்ண பிரதேசம் நீங்க விக்கிபீடியால அடிச்சு பாருங்க. அதுல வந்து அந்த ஆக்கிமீடியன் எம்பையர்னு சொல்லிட்டு வர அந்த கிளிப் கூட நான் போட்டுருக்கேன் பாருங்க. இது நல்லா பாருங்க. இந்த ஈரான்ல இருந்து அவர் புறப்பட்டு அப்படியே அந்த மேற்கு நோக்கி அப்படியே போனார்னா பாத்தீங்கன்னா இந்த கீழே வந்தாருன்னா அரேபியாவை போயிடும். அரேபியாவுக்கு அவர் வரல, அவர் கடல் பகுதியை நோக்கி அப்படி மேற்கு போறாரு. மேற்கு அப்படியே முன்னேறி போகும்போது சூரியன் மறையிற அந்த திசைக்கு போகும்போது என்ன வருது, பிளாக் சி வந்து அவர் பாக்குறாரு. அது வரைக்குமான அந்த நிலப்பரப்புகளை அவர் என்ன பண்ணாரு, கைப்பற்றிட்டாரு. சோ முதல் பிரயாணத்தையும் வந்து 1886ல வரக்கூடிய அந்த பிரயாணத்தும் வந்து அப்படியே மேட்ச் ஆகும். அங்க இருந்து அப்படியே என்ன பண்றாரு, ரைட் டர்ன் பண்றாரு. அங்க இருந்து கிழக்கு நோக்கி அவர் டர்ன் பண்ணும்போது கிழக்கு வந்து எங்க வரைக்கும் போகுது, அது போய் பாத்தீங்கன்னா கரெக்டா அதுவும் ஒரு கடல் பகுதியில போய் மறையுது. அந்த கிழக்கு நோக்கி போறாரு. காஸ்பியன் சீல போய் என்ன போகுது, அந்த சூரியன் வந்து அதோட போய் அதை கட் ஆயிடும். அதை தாண்டி நீங்க வந்து போக முடியாது. சோ லெஃப்ட்ல போனா பிளாக் சி, இந்த பக்கம் போனா காஸ்பியன் சி. அது வரைக்குமான அந்த பிரயாணம் வந்து அப்படியே பர்ஃபெக்ட்டா குர்ஆன் சொல்லக்கூடிய அந்த இடப்பகுதி சைரஸுடைய அந்த ஆட்சியின் கீழ அது வந்திருக்குது அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்க முடியும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அந்த 3வது பிரயாணம் ஸ்ட்ரைட்ல போனீங்கன்னா அந்த பிரயாணத்தை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான் அப்படின்னா, 2 மலைகளுக்கு இடையே இருந்த இடத்தை அவர் அடைந்த போது, 2 மலைகளுக்கு நடுவுல இருந்த அந்த ஊரை வந்து அவர் அடைஞ்சாரு அப்படின்னு. அது கரெக்டா பாத்தீங்கன்னா அது எங்க போய் பொருந்துன்னு பாத்தீங்கன்னா அதுதான் தர்பந்துங்கிற அந்த ஊரை வந்து குறிக்கும். அது பாத்தீங்கன்னா அந்த இதுல பாத்தீங்கன்னா அந்த தாரியால் பாஸ்னு ஒன்னு இருக்கும். அந்த பாஸ் இங்க இருக்கக்கூடிய அந்த இமயமலைக்கு வந்து பிரயாணம் பண்ணவங்களுக்கு வந்து தெரியும். இந்த ரோத்தாங் பாஸ், கார்துங்லா பாஸ், குன்சும்லா பாஸ், இந்த மாதிரி நிறைய பாஸ்கள். பாஸ்னா 2 மலைகளுக்கு நடுவுல இருக்கக்கூடிய அந்த சிறிய அந்த கேப் இடைவெளி இருக்கும். அதுல தான் நீங்க வழியா நீங்க போக முடியும். மலையை ஏறி இறங்குறதெல்லாம் உங்களால முடியாத ஒரு காரியம். அதனால பாத்தீங்கன்னா அந்த பாச குறிக்கும். அந்த மாதிரி ஒரு 2 மலைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த நிலப்பரப்பு எது அப்படின்னா தர்பந்துங்கிற அந்த ஊரை குறிக்கும். அதை தாண்டி இருக்கக்கூடிய அந்த 2 மலைகள் பகுதி பாத்தீங்கன்னா அந்த தாரியால் பாச குறிக்கும் அப்படிங்கறத பார்க்கணும். சோ அந்த ஃபர்ஸ்ட் கருப்பு கடல்ல தண்ணி மறையிற அந்த பிளாக் சீயை குறிக்கும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா அங்க இருந்து ரைட் வந்தீங்கன்னா அங்க காஸ்பியன் சீயை குறிக்கும். அதுல இருந்து ஃப்ரண்ட்ல போனீங்கன்னா 2 மலைகளுக்கு மத்தியில ஒரு பகுதியும் வருது. சோ இந்த ஜியோகிராபிக்கல் லொகேஷனும் பாத்தீங்கன்னா துல்கர்ணைனுடைய அந்த பயணமும் சைரஸ் ஆட்சி செஞ்ச அந்த பகுதிகளும் 100% பொருத்தமா மேட்ச் ஆகுது. சோ துல்கர்ணைன்ங்கிற அந்த பேரும் வந்து பைபிள்ல மேட்ச் ஆகுது. இதுவும் மேட்ச் ஆகுறத நீங்க வந்து கண்கூடா வந்து பார்க்கலாம். சோ 2 விஷயங்கள் அவருக்கு வந்து பக்காவா ஃபிட் ஆகுது. இப்போ அந்த தாரியால் பாஸ் பாத்தீங்கன்னா ஹைவே ரோடாக போட்டாங்க. துல்கர்ணைனுடைய அந்த தடுப்பு இருந்தது இல்லையா, அதெல்லாம் வந்து உடைஞ்சு பல வருடங்களுக்கு முன்னாடி அது உடைஞ்சு விழுந்து இன்னைக்கு அந்த பகுதி பாத்தீங்கன்னா என்ஹெச் ரோடாவே இருக்கு. அது வந்து ரஷ்யன் ஆர்மி வந்து மிலிட்டரிக்கு உண்டான ரோடா பயன்படுத்தி இப்ப என்ன பண்றாங்க, பொதுமக்களுடைய அந்த யூஸுக்கே வந்து அவங்க என்ன பண்ணாங்க, திறந்து விடப்பட்டாங்க. அந்த டைம்ல அவரு கட்டின அந்த செவுரு பாத்தீங்கன்னா 50 மைல் நீளம். யாரு, துல்கர்ணைன் கட்டினது. பல பல பகுதிகளில் வந்து அவர் கட்டிக்கிறது. 30 அடி உயரம், 10 அடி அகலம். செவுரு வந்து ஒத்தக்கல் செவுரு இல்ல, 10 அடி அகலம் கொண்ட செவுரு. அதனாலதான் அதை உடைக்க முடியாது, ஓட்ட போட முடியாதுன்னு சொல்லி அல்ல வந்து அந்த இடத்துல சொல்றோம். அப்போ அதோடைய மிச்ச பகுதி இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிடைக்குது. இன்ஷால்லா அது பின்னாடி வந்து அது காட்டும். அதாவது 2 விஷயங்கள் இவருக்கு
இவருக்கு மேட்ச் ஆகுதா? முதல்ல பேரு இவருக்கு மேட்ச் ஆகுது, அந்த பிரயாணங்களும் இவர் ஆட்சி செஞ்ச பகுதியும் ஒன்னு மேட்ச் ஆகுது. மூணாவது இவர் யாஜூஜ் மாஜூஜுக்கு தடுப்பு செவுரு கட்டியிருக்கணும் அப்படிங்கறது ஒரு பார்க்கணும்ல. வரலாற்று சான்றுகளும் கிடைக்குது, இந்த காலகட்டத்தில் தான் அந்த செவுரு கட்டப்பட்டிருக்குது அப்படிங்கிறது. இது துல்கர்னைன் கட்டின செவுரு வந்து அந்த தாரியால் பாசல இருந்த அந்த செவுரு தான் குறிக்கும். அந்த ஊருடைய பேர் என்ன? தர்பந்த். தர்னா வாசல், பந்துனா அடைக்கிறது, வாசல் அடைக்கப்பட்ட ஊர் அப்படிங்கிறது. அதாவது யாஜூஜ் மாஜூஜுடைய வாசல் அடைக்கப்பட்ட ஊருங்கிறது தான் அந்த தர்பந்த் அப்படிங்கிற அந்த ஊருடைய பேரே கூட. அது பாத்தீங்கன்னா பைபிள்ல கூட இந்த செவுரு கட்டப்பட்டது வந்து டீடைலா வருது. இன்னும் வரலாற்று குறிப்பும் இருக்குது. இன்னும் சொல்ல போனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்திலேயே இந்த செவுரை வந்து பார்த்த சாட்சிகளும் இருந்திருக்காங்க. இது புகாரில பாத்தீங்க அப்படின்னா 3345வது ஹதீஸுக்கு அப்புறம் அந்த ரஹமத் ட்ரஸ்ட்ல பாத்தீங்கன்னா 1649வது பேஜ்ல பாத்தீங்கன்னா இந்த சம்பவத்தை குறிப்பிட்டிருக்காங்க. ஒரு மனிதர் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட போய் சொல்றாங்க, இந்த மாதிரி வந்து துல்கர்னைன் கட்டின அந்த செவுரு வந்து நான் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க அதோடைய இதை சொல்லு அப்படிங்கிறாங்க. இப்ப சொல்றாங்க சிவப்பு கருப்பும் கலந்த அந்த கோடுகள் மாதிரி இருக்குது அப்படிங்கும்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஆமா நீ பார்த்ததுதான் சரிதான் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம ஆலிம்கள்ட்ட போய் கேட்டீங்கன்னா அந்த துல்கர்னைனுடைய செவுரு பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னா நீ நம்பிக்கை இல்லையா உனக்கு அப்படின்னு சொல்லி டைரக்டா கேட்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு தெரியாது துல்கர்னைன் செவுரு எந்த ஊர்ல இருக்கு, அவர் கட்டினது என்ன ஏதுங்கிறது. இது என்ன சொல்லுவாங்கன்னா இது மறைவான விஷயங்கள்ல ஒன்று ஒரே போட போட்டுருவாங்க. இது மறைவான விஷயம் குர்ஆன்ல எங்கேயாவது சொல்லி இருக்கா? உங்களால அறியவே முடியாது, அதை நீங்க அறியறதுக்கு முயற்சி பண்ணவும் கூடாது சொல்லி குர்ஆன் எங்கேயாவது இருக்கா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கேயாவது சொன்னாங்களா? கிடையாது. இவங்களுடைய அறியாமையை மறைக்கிறதுக்காக இவங்க என்ன பண்ணிடுறாங்க, கேள்வி கேட்கிற மக்கள் என்ன பண்ணிடுறாங்க, முட்டாள்களா கொண்டு போய் அவங்க என்ன பண்ணிடுறாங்க, பிரசன்ட் பண்ணிடுறாங்க. சோ அந்த செவுரு எங்க இருக்குங்கிற அறிவே உங்களுக்கு தெரியாது. இவங்களா ஒரு கற்பனை உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கறதுனால நம்மளையும் அப்படி தூங்க சொல்லி இவங்க முயற்சி பண்றாங்க. அதனால பாத்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல எல்லாருக்குமே தெரியும் இதுதான் அந்த செவுரு அப்படிங்கிறது. அப்ப ரசூலுல்லாஹ் காலத்திலே அந்த செவுரை பார்த்த மக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்காங்க அப்படிங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது ஒரு இன்னொரு மேட்டர் இருக்கு. துல்கர்னைனுடைய செவுரு இதுதான் அப்படிங்கிறது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய காலகட்டத்துல சஹாபாக்களுக்கும் இந்த செவுரு இதுதான் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. இது பத்தி பாத்தீங்கன்னா ஒரு சம்பவம் 22 ஹிஜ்ரில, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹிஜ்ரா ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்திற்கு அப்புறம் ஒரு 12 வருஷம் கழிச்சு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்துல பாத்தீங்கன்னா இந்த பகுதியை வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு கைப்பற்றாங்க. எப்படி துல்கர்னைன் வந்து பாரசீகத்தையும் இந்த இரண்டு பகுதிகளையும் வந்து இந்த மூன்று பகுதிகளையும் ஆட்சி பண்ணாங்களோ அதே மாதிரி உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலகட்டத்திலும் ஈரானையும் ஜெயிச்சு பின்னாடி இவர் எப்படி இந்த பிளாக் சி வரைக்கும் போய் ஆட்சி பண்ணி கைப்பற்றினாங்களோ அதே மாதிரி உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய படைகளும் பிளாக் சி வரைக்கும் போய் கிழக்கில் நோக்கி இந்த பக்கமும் அந்த காஸ்பியன் சி வரைக்கும் போய் முன்னாடி இருக்கிற தர்பண்டையும் போய் ஜெயிக்கிறாங்க. ஜெயிக்கும் போது சுரகா பின் அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு இவர் யாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் போகும்போது துரத்திட்டு போறாருல, குதிரையுடைய கால்கள் பூமியில புதையும்ல, அந்த நபி தோழர். இவரை பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பும் செய்றாங்க. நீ வந்து கிஸ்ராவுடைய தங்க காப்புகளை நீ கையில மாட்டுவ அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவரை பத்தி முன்னறிவிப்பும் செய்வாங்க. அப்ப அந்த நபி தோழர் தான் என்ன பண்றாரு, அஜர்பைஜானை வந்து போய் ஜெயிக்கிறாங்க. அஜர்பைஜானை ஜெயிச்சு தர்பந்தை நோக்கி, அதாவது இந்த செவுரு கட்டின இந்த தர்பந்தை நோக்கி யார் அனுப்புறா, சுரகா ரலியல்லாஹு அன்ஹு அப்துர் ரஹ்மான் பின் அபி ரபியா அப்படிங்கிற அந்த நபி தோழரை வந்து அனுப்புறாங்க. அவரு போய் அந்த தர்பந்துங்கிற அந்த பகுதியில் இந்த படையில எடுத்துட்டு அவர் போறாரு. அந்த மன்னர் என்ன ஆகுறாரு, சண்டையே போடாம சரணடைஞ்சிடறாரு. உங்க கூட எல்லாம் சண்டை போடுற அளவுக்கு எனக்கு தெம்பு இல்லைங்கிற. அது பாத்தீங்கன்னா துல்கர்னைன் படையெடுத்து போகும்போது கூட அந்த மக்கள் என்ன பண்ணாங்க, துல்கர்னைன் டைரக்டா சரணடைஞ்சது உதவி தான் கேட்பாங்க. எங்களை வந்து யாஜூஜ் மாஜூஜுடைய அந்த பாதிப்புல இருந்து எங்களை காப்பாத்துங்க. அதே மென்டாலிட்டியில தான் அன்னைக்கும் இருக்கிறாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல. அப்ப அந்த இடத்துல போன உடனே அவர் சரணடைஞ்ச அந்த மன்னர் வந்து அந்த நபி தோழர் அப்துர் ரஹ்மான் பின் ரபியா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் ஒரு மனிதரை வந்து துல்கர்னைன் சுவரை பற்றி நிலவரம் அறிய அனுப்பியிருக்கேன். அந்த செவரை வந்து இவங்க அப்பப்போ செக் பண்ணிட்டு இருந்திருக்காங்க, எப்படி இருக்குதுன்னு நான் அறிய அனுப்பியிருக்கிறேன். எனவே அவர் வரும் வரை இருங்கள், அவர் அதை பற்றி உங்களுக்கு விளக்குவார், நீங்க அவர் வர்ற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அந்த செவுரு வந்து அந்த மக்களுக்கு தெரிஞ்சுதானே இருக்கு, சஹாபாக்களுக்கும் தெரிஞ்சுதான் இருக்கு. இந்த தர்பந்தில இருந்த அந்த செவுரு தான் துல்கர்னைன் கட்டின செவுருங்கிறது. அப்ப இதன் மூலமா அந்த செவுருங்கிறதே மறைக்கப்பட்டு, அப்ப செவுருக்கு அந்த பக்கம் யார் இருக்காங்கிறது தெரியுமில்ல, அப்ப யாஜூஜ் மாஜூஜ்னா யாருங்கிறது வெளிப்படையா தெரியுமில்ல. அப்ப இவங்க கற்பனை உலகத்துல வாழ்ற மாதிரி அப்படியே செவுரே மறைக்கப்பட்டது, அது செவுரு பின்னாடி இருக்க ஆட்களும் மறைக்கப்பட்டவங்க, இந்த உலகமே மறைக்கப்பட்ட மாதிரி ஒரு பில்டப் எல்லாம் காமிச்சு அப்படியே வந்து கூகுள் மேப்ல ஏன் வரலன்னு கேட்டோம், அது வந்து பாசி படிஞ்சிருச்சு அதனால வரல, தெரிய மாட்டேங்குது கூகுள்ல. அது வந்து இன்னும் வந்து மனிதன் வந்து போகாத பகுதிகள் இருக்கு, அடர்ந்த காடுகள் இருக்குன்னு சொல்லி ஒரு அப்படின்னு உடனே என்ன பண்றாங்க, இவங்களுக்கு வந்து பதில் தெரியாதனால எதையோ ஒன்று சொல்லி சமாளிச்சு நழுவிக்க பாக்குறாங்க. இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலகட்டத்தில் நடந்த இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா தஃப்சீர் தவீர்ல பாத்தீங்கன்னா 3வது வால்யூம்ல 235வது பக்கத்துல இருந்து 239வது பக்கம் வரைக்கும் இது வந்து இருக்குது. அதே மாதிரி அல் பிதாயா வன் நிஹாயால பாத்தீங்கன்னா 2வது வால்யூம்ல 111வது பேஜ்லயும் 7வது வால்யூம்ல 125வது பேஜ்லயும் இந்த சம்பவங்கள் வந்து குறிப்பிட்டு. இது பாத்தீங்கன்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்துல இந்த தர்பந்துங்கிற இந்த பகுதி வந்து முஸ்லிம்கள் கையில இருந்துச்சுங்கிறது சான்று இன்னைக்கும் நம்ம வந்து பார்க்க முடியுது. என்னன்னு பாத்தீங்கன்னா அங்க வந்து ஒரு கோட்டை இருக்கு தர்பந்துல, அந்த கோட்டையில பாத்தீங்கன்னா இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கற அந்த கலிமா வந்து பொறிச்சு வச்சிருக்காங்க. இது உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல தான் அந்த பகுதி முஸ்லிம்கள் கையில இருந்திருக்கு அப்படிங்கிறது சான்று. இன்னைக்கு அது ரஷ்யா கையில இருக்கு. முஸ்லிம்கள் ஆழ்ந்த காலத்துல அந்த கோட்டையை வந்து முஸ்லிம்கள் வச்சிருந்திருக்காங்க அப்படிங்கிறது சான்றா பாத்தீங்கன்னா அந்த செவுர்ல இன்னைக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கற அந்த கலிமா வந்து பொறிக்கப்பட்டிருக்குது. அதுவும் ஒரு முக்கியமான சான்று. இந்த கிளிப்ல பாருங்க, அந்த கிளிப்லயும் பாத்தீங்கன்னா டீடைலா அது வந்து நமக்கு வந்து தெரியும். இதுல இந்த ஆலிம்களை கேட்டீங்கன்னா அந்த செவுரு எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா சத்தியமா உங்களுக்கு தெரியாது, தெரியவே தெரியாதும்பாங்க. அதை வந்து தேடவும் கூடாது, அதை பத்தி நீங்க வந்து கிளறவும் கூடாது, அது மறைக்கப்பட்ட செவுரு அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு உதாரணம் காட்டிடுவாங்க. நான் என்ன சொல்றேன்னா ஒரு
சாதாரணமா ஒரு அறிவு கொண்டு நீங்க யோசிச்சு பாருங்க. என்னன்னா இந்த அடைச்சு வைக்கப்பட்டது யாரு? யாஜூஜ் மாஜூஜ் தானே. அந்த துல்கர்னைனுடைய அந்த செவுரு கட்டினது யாரு? துல்கர்னைன் கட்டுறாரு. துல்கர்னைன் மட்டுமா கட்டுறாரு? கூட அந்த லோக்கல் மக்களும் சேர்ந்து தானே கட்டுறாங்க. துல்கர்னைன் கேட்கிறாருல, பொருளாதாரம் எனக்கு வேண்டாம், உங்க உடல் உதவி கொண்டு எனக்கு வந்து உதவி செய்யுங்க அப்படின்ட்டு. அப்ப துல்கர்னைனுக்கு உதவி செஞ்ச மக்கள் அடைச்சு வைக்கப்பட்டாங்களா? வெளி உலகத்துல சுதந்திரமா இருக்காங்களா? சுதந்திரமா தானே இருக்காங்க. அவங்களுக்கு தெரியுமில்ல எது அந்த செவுருன்ட்டு. உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, கட்டினவங்களுக்கு தெரியுமில்ல அது எது அந்த செவுருன்ட்டு. இப்படி வந்து ஒரு கொடூரமான மக்களை தடுக்கிறதுக்காக ஒரு செவுரு கட்டிவிட்டு அந்த செவுரு எங்க இருக்குன்னே தெரியாம அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்களா? இல்ல அந்த செவுருக்கு காவலா இருப்பாங்க? காவலா தானே இருப்பாங்க. அந்த செவுரை வந்து அப்பப்ப செக் பண்ணிட்டோம், அது ஸ்ட்ராங்கா இருக்கா, அது கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு நம்ம வீட்டுக்குள்ள ஒரு பாம்பு வந்துருச்சு, ஒரு பாத்ரூமுக்குள்ள பூந்துருச்சு, அடைச்சு வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? பாத்ரூம் வெளியே நிப்போம். பாம்பு வந்துடக்கூடாது, வீட்டுல மத்த பகுதிகளுக்கு போயிடக்கூடாது, நம்ம நிப்போமா இல்லையா? குழந்தைகள் இருக்கும், அது எங்கேயும் போய் வேற எங்கேயாவது போய் ஒளிஞ்சுச்சுன்னா அதை பிடிக்கிறது கஷ்டம் அப்படின்ட்டு. இப்போ அடைச்சு வைக்கப்பட்ட செவருக்கு பின்னாடி யார் இருக்காங்கிற அந்த மக்களுக்கு தெரியுமா தெரியாதா? அப்ப லோக்கல்ல இருக்கக்கூடிய அந்த மக்களை போய் கேளுங்க, வந்து எந்த அளவுக்கு நீ வந்து ஒரு சின்ன கிராமமா மாறிடுச்சு, என்ன நடக்குது ஏது நடக்குது. இந்த ஆலிம்கள் மதரசாவுக்குள்ள உட்கார்ந்து வெளியே எங்கேயும் போய் பார்க்கறது இல்ல, குர்ஆன் ஹதீஸ் தங்களுடைய சின்ன அறிவுக்கு உட்பட்டியே அவங்க வந்து ஆய்வு பண்றதுனால இவங்களுக்கு இதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. இன்னைக்கு மக்கள் வந்து ஆலிம்களோட அப்டேட் ஆயிருக்காங்க. இந்த இன்டர்நெட் வந்ததுக்கு அப்புறம்லாம் வந்து இவங்க வந்து மக்களை வந்து ரொம்ப நாளைக்கு வந்து தங்களுடைய அந்த அறியாமையில நீங்களும் தூங்கிட்டு இருங்க அப்படின்லாம் வச்சுட்டு இருக்க முடியாது. இது ஒரு எல்கேஜி தனமான விஷயம். கட்டினவனுக்கே தெரியலன்னா எப்படிங்க? அப்போ எவ்வளவு டேஞ்சரான மக்கள் அடைச்சு வைக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கும் போது அவங்களுக்கு 4 மடங்கு அதை எச்சரிக்கையா இருப்பாங்க. அந்த வம்சத்துக்கு சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க, இந்த பாரு இந்த செவருக்கு பின்னாடி யாஜூஜ் மாஜூஜ் கூட்டம் இருக்கு, நீ ஜாக்கிரதையா இருக்கணும்னு ஒவ்வொரு அப்பாவும் சொல்லுவானா இல்லையா? தன்னுடைய மகனுக்கு சொல்லுவானா இல்லையா? அப்ப இதெல்லாம் யோசிச்சு பாத்தீங்கன்னா புரிஞ்சிடும். அந்த மக்களே சொல்றாங்க இது துல்கர்னைன் கட்டி கொடுத்த செவரு, இதுதான் அந்த செவரு, இவங்க தான் அந்த யாஜூஜ் மாஜூஜ் கூட்டம், அன்னைக்கு அடைச்சிருந்தாங்க இன்னைக்கு ஓபனா தெரிஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கறத இதை வச்சே நம்ம புரிஞ்சுக்க முடியும். நாம முரண்டு பிடிச்சா மட்டும்தான் இந்த விஷயங்கள்லாம் நமக்கு வந்து புரியாம போதே தவிர மத்தபடி இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு மேட்டர். இப்ப இந்த 3 விஷயத்தை வந்து நாம வந்து ப்ரூஃப் பண்ணிருக்கோம். அதாவது துல்கர்னைனுடைய பேரு, துல்கர்னைனுடைய அந்த பயணம் செஞ்ச பகுதிகள், துல்கர்னைன் கட்டின அந்த செவரு, இந்த 3 விஷயமும் துல்கர்னைனுக்கு வந்து அந்த சைரஸுக்கு வந்து பொருந்துது அப்படிங்கறத நாம சொல்றோம். 4வது ஒரு விஷயம், அல்லாஹ் அவருடன் பேசியிருக்கணும். இதுவும் பைபிள்ல பாத்தீங்கன்னா சைரஸே அப்படின்னு சொல்லி கர்த்தர் வந்து துல்கர்னைனை கூப்பிட்டு சைரஸை கூப்பிட்டு பேசினதா செய்தி வருது. சோ 4மே பொருந்தி போறதன் காரணமாக சைரஸ் என்பவர் தான் துல்கர்னைன் அப்படிங்கிறது ரொம்ப தெள்ள தெளிவா ப்ரூஃப் ஆகுதுங்கிறத நாம வந்து தெரிஞ்சுக்க முடியுது. இதுல இன்னொரு விஷயத்தையும் வந்து நாம வந்து புரிஞ்சுக்கணும். என்னன்னா இந்த செவுரு கட்டுறது எதுக்கு அப்படின்னா அவங்க அடைச்சு வைக்கிறதுக்கெல்லாம் கிடையாது, படை எடுத்து வந்துடாம இருக்குது. அந்த காலத்துல டிரான்ஸ்போர்ட், அதாவது ஒரு படை அப்படின்னா குதிரைகள் வந்து வரணும், குதிரைகள்ல வந்து தான் நீங்க தாக்குதல் பண்ணி சூறையாடி நீங்க போக முடியும். இவங்க வந்து என்ன பண்றாங்க? சூறையாடிட்டு கொள்ளை கூட்டம், நாடோடி கொள்ளை கூட்டம் தான் இவங்க. அப்போ செவுரு இவ்வளவு பெருசு 30 அடி உயரத்துக்கு செவுரு கட்டிட்டோம்னா குதிரையை தாண்ட முடியுமா? தாண்ட முடியாது. 10 அடி செவுரை வந்து உடைக்க முடியுமா? உடைக்க முடியாது. இந்த செவுரு இவர் என்ன பண்றாரு? துல்கர்னைன் 10 அடி அகலத்துக்கு செவுரையும் கட்டிட்டு இரும்புல ஆன பிளேட்டுகளை வச்சிடறாரு. அதாவது செவுருல பூசுவோம்ல, நம்ம பூசுதல நம்ம சிமெண்ட்ல செய்வோம்ல, அதாவது இரும்புல செஞ்சு இரும்புக்கு மேல செம்ப வச்சு பூசி விட்டுறாரு. அப்போ கடப்பாறை வச்சு அதை உடைக்க முடியுமா? உடைக்க முடியாது. இதுதான் அவர் கட்டின செவுரு. நம்ம நினைக்கிற மாதிரி 7 லட்சம் கோடி பேரை வந்து அப்படியே மேல ஒரு மோல்டு பண்ணணும், அவ்வளவு மெட்டீரியல் இருக்கா? அவ்வளவு மெட்டீரியல் இருந்ததுன்னா விட்டுருவானா வெள்ளக்காரன்? இன்னைக்கு வந்து ஸ்டெர்லைட் வந்து இங்க காப்பர் எடுக்க போராடிட்டு இருக்கிறது, இவ்வளவு பெரிய மெட்டீரியல் பூமியில இருந்ததுன்னா விட்டுருவானாங்கிறான். 7 லட்சம் கோடி பேரை வந்து கூரையா அடைக்க முடியும் அப்படின்னா அந்த மெட்டீரியலை போய் எடுத்துட்டு வந்து வித்துட்டுல போயிருவான். அப்போ அது வந்து இது கிடையாது. அதாவது இவ்வளவு மோசமான விளக்கங்களை சொல்லி குர்ஆனை வந்து கேலிக்குரியதாக்காதீங்க அப்படிங்கறத நாம இங்க வந்து சொல்லிக்கிறோம். இது யோசிச்சு பாருங்க. இந்த செவுரு மாதிரி தான் ஒரு செவுரு இதுக்கு முன்னாடியே வரலாறுல கட்டப்படுது. அது ரொம்ப ஃபேமஸ். எது அப்படின்னா ஒரு சீன பெருஞ்சுவர் இருக்குல்ல, அது எதுக்காக கட்டப்பட்டுச்சு தெரியுமா? இதே யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்துல ஒரு நாடோடி குழு இருக்காங்களா, மங்கோலியர்கள். இந்த மங்கோலியர்கள் வந்து சீனாவுல வந்து படையெடுத்து வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் சைனா வந்து இந்த பெருஞ்சுவரை கட்டுது. அதாவது இந்த சைனாவோட இந்த சில்க் ரூட்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கும் சைனாவுக்கும் மத்தியில ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டு சைனாவுடைய அந்த பழைய சில்க் ரூட் வந்து மறுபடியும் ஓபன் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி ரோட்லாம் போட்டுட்டு இருக்கு. அந்த சில்க் ரூட் போற பாதை பாருங்க, அது பாத்தீங்கன்னா சுத்தி வளைஞ்சு ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் வளைஞ்சு நெளிஞ்சு போகும். ஏன் அப்படி போகுது அப்படின்னா நேரடியா அவங்க போறதுக்கு அந்த வழி இருக்கு. அதாவது சைனால இருந்து அந்த பகுதிகளை வந்து கடந்து அப்படியே நேரா வந்து யூரோப்புக்கு வந்து போக முடியும். சைனால இருந்து நேரா போறது வந்து ஷார்ட் கட், ஆனா நேரா போக முடியாது. ஏன்னா இந்த யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்துடைய பகுதியை கடந்து தான் அவங்க நேரடியா போகணும். அதுக்கு பயந்துட்டு தான் இந்த சைனார்கள் என்ன பண்றாங்க, அவங்க வந்து வளைஞ்சு ஆப்கானிஸ்தானுக்கு உள்ள எல்லாம் பூந்து இந்த பகுதியா பாத்தீங்கன்னா அவங்க சுத்திட்டு தான் வந்து போவாங்க. அப்போ இந்த யாஜூஜ் மாஜூஜ் பயந்து தான் சீனர்களும் சீன பெருஞ்சுவர் கட்டினாங்க. அதை வச்சு தான் துல்கர்னைனும் வந்து அந்த டெக்னாலஜி பயன்படுத்துறாரு. புரியுங்களா? இந்த மக்களுக்கு அந்த அளவுக்கு டெக்னாலஜி வந்து தெரியாதுங்கிறதுனால அதை வந்து இவங்க வந்து யாஜூஜ் மாஜூஜ் வந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி தெரியாம இருந்ததுனால துல்கர்னைன் போய் அந்த டெக்னாலஜி பயன்படுத்தி அவங்களை காப்பாத்துறாரு. இவ்வளவுதான் அந்த செவுருக்கும் அந்த யாஜூஜ் மாஜூஜுடைய நிகழ்வுக்கும் இருக்கிற கனெக்ஷனை தவிர மற்றபடி அவங்க ஒளிச்சு வைக்கப்பட்ட மாதிரி அந்த மாதிரியான கற்பனைகள் எல்லாமே வந்து நாம கொடுக்கிற தவறான விளக்கங்கள் தானே தவிர மத்தது கிடையாது. அங்க லோக்கல் பகுதியில் போய் இருக்கக்கூடிய மக்களை பாருங்க, அந்த செவுரு இதெல்லாமே பாத்தீங்கனாலே தெரியும். அந்த துல்கர்னைனுடைய அந்த கட்டுமானங்கள் எல்லாமே அங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய மக்களே சாட்சி சொல்றாங்க. சோ இது எல்லாமே வந்து ஒரு போதுமான ஒரு சான்றா இருக்குது. இதுல இன்னொரு விஷயம், அந்த செவுரு வந்து உடைக்கப்பட முடியாதுன்னு சொல்லி குர்ஆன் சொல்லுது. அது எப்படி உடையும் அப்படின்னு சொல்லி
ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அது பாத்தீங்கன்னா அது உடைக்கப்பட முடியாது, அது ஏற முடியாதுங்கிறது பாத்தீங்கன்னா இறந்த காலத்தா தான் பேசுது. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றாங்க, அந்த துல்கர்னைன் சொல்றாருல, இதை வந்து அதன் மேல் இவர்கள் ஏற சக்தியும் பெற மாட்டார்கள், அது சக்தியும் பெறவில்லைங்கிறதா சரியான டிரான்ஸ்லேஷன். சக்தியும் பெறவில்லை, உடைக்கவும் சக்தி பெறவில்லை அப்படின்னா அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் அவங்களால அதை ஏறவும் முடியாது, சக்தி இதுவும் உடைக்க முடியாதுங்கிற அர்த்தம். அதுவும் ஏற முடியாதுங்கிறது என்ன மீனிங்? ஒரு ஆள் ஏற முடியாதுங்கிறது இல்ல, படை எடுத்து அதை ஏறி வர முடியாது அப்படிங்கறத மீனிங்கை தவிர பொதுவாக அந்த ஹதீஸ்லயும் போய் பாருங்க, நாம ஒரு பகுதியில் இறங்கினால் அவர்களுடைய காலை கெட்ட காலையாக முடிந்துவிடும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க கைபர் பத்தி. அப்ப இறங்குறதுன்னு என்ன அர்த்தம்? குழி தோண்டிட்டு இறங்குறதுன்னு அர்த்தமா? அட்டாக் பண்றதுன்னு அர்த்தம். அப்ப ஏறுறது இறங்குறது ஹதீஸ்கள்ல எப்படி பயன்படுத்தப்பட்டதுன்னா படை எடுத்து வர்றதுதான் ஏறுறது, படை எடுத்து வர்றதுதான் இறங்குறது, இதுதான் குறிக்குமே தவிர அப்ப படை ஏற முடியாது அப்படிங்கறதான் குறிக்குமே தவிர ஆள் ஏற முடியாது அப்படிங்கிற அந்த மீனிங் வந்து நாம தவறா கொடுக்கிறோம். அதனாலதான் அந்த விஷயமும் வந்து நமக்கு வந்து சிக்கலா வந்து புரிஞ்சுக்கிறோம். அப்ப இன்னொரு மேட்டர் என்னன்னா, இந்த செவருடைய டைம் லிமிட் வந்து மறுமை நாளத்தான் குறிக்கும். என்னுடைய இறைவனின் வாக்குறுதி நிறைவேறும் போது அவன் இதனையும் தூள் தூளாக்கி விடுவான், மேலும் என் இறைவனின் வாக்குறுதி உண்மையானதாகும் அப்படின்னு சொல்லி துல்கர்னைன் வந்து சொல்றாரு. இப்ப இதை வச்சு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது மறுமை நாள் வர்றதுக்கு முன்னாடி தான் இது உடைக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. குர்ஆன்ல வாக்குறுதி அப்படிங்கிறது மறுமை நாளை குறிக்குங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனா மறுமை நாளை மட்டும் தான் அல்லாஹ் வாக்குறுதின்னு பயன்படுத்தல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கூட அல்லாஹ் என்ன சொல்றான்? வாக்குறுதின்னு சொல்லி அல்லாஹ் பயன்படுத்துறான். மற்ற சில முன்னறிவிப்புகளையும் அல்லாஹ் என்ன சொல்றான்? வாக்குறுதின்னு பயன்படுத்துறான். மறுமை நாளையும் வாக்குறுதிங்கிற அர்த்தத்துல அல்லாஹ் பயன்படுத்துறான். ஆனா இந்த இடத்துல துல்கர்னைன் சொல்றாருல, இந்த வாக்குறுதி வரும்போது இந்த செவுரு உடைஞ்சிரும், அந்த வாக்குறுதி மறுமை நாளை குறித்தல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகையுடைய வாக்குறுதியை தான் குறிக்கும் அப்படிங்கறது தான் இந்த இடத்துல நீங்க வந்து மேட்ச் பண்ணி பார்க்கணும். அதுக்கு ஹதீஸ் நம்ம ஆதாரமா காட்டுவோம். முதல்ல அந்த வாக்குறுதி பார்ப்போம். என்னன்னா, இப்ராஹிம் நபி 2வது அத்தியாயத்துல 129ல துஆ ஒன்னு கேக்குறாங்க, இறைவா இவர்களில் இருந்தே இவருக்கு ஒரு தூதரை அனுப்பு அப்படின்னு சொல்லி. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? இப்ராஹிம் நபி கிட்ட வாக்குறுதி அல்லாஹ் கொடுக்குறான். அதே மாதிரி மூசா நபி கிட்டயும் பாத்தீங்கன்னா அதே வாக்குறுதி ரசூலுல்லாஹ் பத்தி அல்லாஹ் வந்து கொடுக்குறான். 7வது அத்தியாயத்துல 157வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், ஒரு இறை தூதரை நான் அனுப்புவேன், நீங்க அவருக்கு உதவி செய்யணும், அவரை கண்ணியப்படுத்தணும், அவரை நம்பணும் அப்படின்னு சொல்லி மூசா நபி கிட்ட அல்லாஹ் அந்த வாக்குறுதி சொல்றான். நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அனுப்புவேன், அப்ப நீங்க வந்து உங்களுடைய உம்மத் வந்து அவர்களை நம்பணும் அப்படின்னு சொல்லி இந்த ஏத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேக்குறான். இது எதுக்காக அந்த வாக்குறுதி வாங்கப்படுதுன்னா, மூசா நபியோட உம்மத்து காளை கன்ற சிலையை வணங்கிடுது. அதுக்கப்புறம் அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு வந்து அவங்க ஆளாயிடுறாங்க. ஆளான உடனே மூசா நபி வந்து கேக்குறாங்க, இறைவா எங்களுக்கு மன்னிப்பு கொடு, இந்த சமுதாயத்துக்கு இன்னொரு வாய்ப்பு கொடு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அல்லாஹ் சொல்றான், வாய்ப்பு கொடுக்கிறேன், அதான் முஹம்மதுன்னு சொல்லி ஒரு இறை தூதர் வருவாரு, அவரை நீங்க ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வாக்குறுதி வந்து அல்லாஹ் 7வது அத்தியாயத்துல 157ல வந்து அல்லாஹ் சொல்றான். அதுவே பாத்தீங்கன்னா 2வது அத்தியாயத்துல அல்லாஹ் வந்து 40வது வசனத்துல சொல்லுவான். அல்லாஹ் வந்து இந்த இடத்துல சொல்லுவான் பாருங்க, 2வது அத்தியாயத்துல 40வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், நீங்கள் ஏன் வாக்குறுதியை நிறைவேற்றுங்க, நான் உங்க வாக்குறுதியை நிறைவேற்றுறேன் அப்படிங்கிறான். இப்ப இந்த வாக்குறுதி எது யாரை குறிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள குறிக்கும். இதே 2வது அத்தியாயத்துல 89லயும் இது பண்ணி காமிப்போம். இந்த வாக்குறுதியை தான் யார் மென்ஷன் பண்றா? துல்கர்னைன் அவங்களும் மென்ஷன் பண்றாங்க. என்னுடைய இறைவனுடைய வாக்குறுதி வரும்போது இது உடைஞ்சிரும். சோ மீனிங் என்ன அப்படின்னா, இவங்களுடைய அந்த வெளிப்படுதல் வந்து ரசூலுல்லாஹ் வந்ததுக்கு அப்புறம் இருக்கும் அப்படிங்கறத வந்து துல்கர்னைனும் வந்து அந்த இடத்துல குறிப்பிடுறாங்க. இதே தான் ரசூலுல்லாஹ் பத்தி என்ன சொல்றீங்க, நெருங்கிவிட்ட ஒரு தீமையின் காரணமாக அரபுகளுக்கு கேடு நேரவி இருக்கிறது, அரபுகளுக்கு ஒரு கேடு நேரவி இருக்கிறது, யாஜூஜ் மாஜூஜுடைய தடுப்பு சுவர் இந்த அளவுக்கு, அதாவது 90ங்கிற அந்த எண் அளவுக்கு திறந்து விடப்பட்டது அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. இது வந்து புகாரில பாத்தீங்க அப்படின்னா 3346வது ஹதீஸா இது வந்து இருக்கு. சோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே அந்த செவுரு உடைஞ்சிருச்சு, இந்த அளவுக்கு ஓபன் ஆயிருச்சு அப்படிங்கறத ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சோ வாக்குறுதிங்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள தான் குறிக்கும். அதுலயும் பாருங்க, அந்த அரபுகளுக்கு கேடுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் சொல்றாங்க? இதுல இன்னொரு குழுவும் இருக்கு. என்னன்னா, யாஜூஜ் மாஜூஜ் திறந்து விடப்பட்டா அரபுகளுக்கு மட்டும் தான் முதல்ல கேடு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதே வந்து அந்த ஈசா நபிக்கு அப்புறம் தான் இவங்க திறந்து விடப்படுவாங்க அப்படின்னா முழு உலகத்தையும் இவங்க பரவிடுவாங்க தான் அந்த ஹதீஸ்ல வருது. அதாவது முழு உலகத்திலயும் அவங்க பரவிடுவாங்க. ஈசா நபி என்ன பண்ணிடுவாங்க? முஸ்லிம்களை தூக்கிட்டு போய் மலையில வச்சிருவாங்களா? அப்ப அரபுகளுக்கு எப்படி கேடு வரும்? யாஜூஜ் மாஜூஜ் திறந்து விடப்பட்டா யாஜூஜ் மாஜூஜ் இருக்கும்போது ஈசா நபிக்கு கீழே அவங்க சேஃபால இருப்பாங்க. அரபுகள் முஸ்லிம்கள் தானே அரபுகள், இன்னைக்கு இன்னும் வஹாபிகள் இல்ல, இன்னும் தௌஹீத்வாதிகள் இல்ல. அப்ப இவங்க சேஃபால இருப்பாங்க யாஜூஜ் ஈசா நபி கூட. அப்ப பாத்தீங்கன்னா இது அந்த காலகட்டத்தை குறிக்காது, அதுக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆகிறத குறிக்கும் அப்படிங்கறத இது வந்து புரிஞ்சுக்க முடியும். கரெக்டா பாருங்க, இவங்க திறந்து விடப்பட்ட காலகட்டம் எது? தாத்தாரியர்கள் வெளிப்பட்டாங்க இல்லையா? திடீர்னு வெளிப்பட்ட இந்த ஆலிம் கூட சொல்வார் பாருங்க, இந்த கொள்ளல கூடினா பனு இஸ்ராயேலுக்கு புக்து நஸ்ர் வந்தார். புக்து நஸ்ர் என்ற மோசமான ஆட்சியாளர். அவன் கொண்ட எண்ணிக்கை பனு இஸ்ராயேல்கள் பொறுத்தவரையில எங்கட முஸ்லிம்களோட ஊர்ல இவனுக்கு கொண்டது அதை விட கொஞ்சம் தான். இப்னுல் அசீரை அப்படி சொல்லும் அளவுக்கு மிகவுமே மோசமான, மிகவுமே காட்டேரித்தனமான, மிருகத்தனமான ஒரு தாக்குதல் தான் இஸ்லாமிய உலகத்துக்கு செய்யப்பட்டுச்சு. உண்மையிலே நாங்க இந்த தாத்தாரிகள் யாரு அப்படின்னு பார்த்தால் பேர் நிறைய கேள்விப்பட்டிருப்போம். இந்த தாத்தாரிகள் என்று சொல்வது மாதிரி இவங்களுக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்க, மங்கோலியர்கள் என்று சொல்லி. மங்கோலியர்கள், தாத்தாரியர்கள், இந்த ரெண்டும் வேறா அல்லது ஒண்டா? இவர்களுடைய பூர்வீகம் எதுங்கிறதுல நிறைய வரலாற்று ஆசிரியர்கள் கருத்து முரண்பாடு பட்டிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க திடீர்னு உலகத்துல படாரண களத்துக்கு வந்து வேகமாக பல நாடுகளுக்கு பரவினாங்க. இவங்களோட பூர்வீகங்களை சரியா அடையாளப்படுத்துறது வரலாற்று ஆசிரியர்களுக்கே கஷ்டமாவிட்டு. ஆனா சுருக்கம் என்னாண்டால்
மங்கோலியர்கள் என்று சொல்லப்படுபவர்களும் தாத்தார்கள் என்று சொல்லப்படுபவர்களும் அந்த ஒரே தந்தையின் வழியில் வந்த 2 கோத்திரங்கள் மாதிரி. காலப்போக்கில் ரெண்டுமே உண்டாவிட்டாங்க. வீடியோல அவர் என்ன சொல்றாரு, தாத்தாரியர்கள் வந்தாங்க, வந்து அடிச்சாங்க, திடீர்னு இவங்க வந்து ஏசியாவுக்குள்ள என்டர் ஆனாங்க, அடிச்சு துவம்சம் செஞ்சாங்க. அப்ப உலகமே ஆச்சரியத்துல பார்த்துச்சு, இவங்க யாரு, எங்கடா இருந்தீங்க, எங்க இருந்துடா வரீங்க, இத்தனை நாள் நீங்க எங்க இருந்தீங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்டாங்கறாங்களா. அந்த இத்தனை நாள் எங்க இருந்தாங்கன்னு இவங்க முழிக்கிறாங்களா, அந்த கேள்விக்கு பதில் தான் யாஜூஜ் மாஜூஜ் திறக்கப்படுவது. யாஜூஜ், இதுதான் இந்த ஹதீஸுடைய தஃப்சீர் தான். அது என்ன சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரபுகளுக்கு கேடு. ஏன் அரபுகளுக்கு கேடுனா அலிச்சாட்டியம் பண்ண நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பத்தை கொன்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பம் இன்னைக்கு எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? எந்த அளவுக்கு சிதறடிச்சாங்கல்ல, தங்களுடைய ஆட்காக கிலாஃபத்தை பயன்படுத்தினாங்க, அல்லாஹ்வுடைய சேர்ல மனிதனை உட்கார வச்சாங்க. இது பண்ண ஒரு மிகப்பெரிய துரோகம். அரபுகள் வந்து இதுக்கு முன்னாடி இவங்க எப்படி இருந்தாங்க, பாலைவனத்துல ஆடு மேய்ச்சிட்டு சோத்துக்கு வழி இல்லாம இருந்த அரபுகளுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மகத்தான தலைவர் வந்து அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ஒரு வேதம் வந்து மிகப்பெரிய ஒரு வழிகாட்டுதல் கிடைச்சதுக்கு அப்புறம் தங்களுடைய மனோ இச்சைக்காக அந்த ஆட்சியை பயன்படுத்தினாங்க. தாங்க எப்படி பாரசீக மன்னர்களும் கிஸ்ராவும் வந்து செல்வங்களை வந்து தவறான முறையில் சாப்பிட்டு தங்களுடைய சந்ததிகளை வழி வழியா ஆட்சி பண்றதுக்கு அந்த சிஸ்டத்துல ஆட்சி பண்ணாங்களோ, அந்த சிஸ்டத்துக்கு அரபுகள் போனாங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்திற்கு 30 வருஷம் கழிச்சு இந்த உம்மத்து ட்ராக் மாதிரி போச்சா? அதுக்கு கொடுக்கப்பட்ட அடிதான் யாஜூஜ் மாஜூஜ் திறந்து விடப்பட்டு கொன்று குவிக்கப்பட்டது. அந்த அப்பாசிய மன்னர் பாத்தீங்கன்னா ரோட்ல வந்து ஓட விட்டு குதிரைகளால் ஓட்டப்பட்டு குதிரையுடைய கால்களை அடிச்சு சாகப்பட்டு சித்திரவதை பண்ணி சாக வச்சாங்க. ரத்த ஆறு ஓடிச்சு அப்படின்னு சொல்லி வரலாற்று ஆசிரியர் சொல்றாங்க. இந்த வரலாற்று ஆசிரியர் கூட சொல்லுவாங்க பாருங்க இந்த கிளிப்ல. அந்த ஆச்சரியம் என்னடா, ஒரு காலத்துல எங்க முஸ்லிம்கள் பக்தாத் எல்லாம் அடிக்கப்பட்ட நேரத்துல நினைச்சாங்க ஹதீஸ்ல வந்திருக்கிற யஜூஜ் மாஜூஜ் கூட்டம் இவன் தான் போல. அந்த அளவுக்கு வேகம். சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த தாத்தாரிகளுடைய படையெடுப்பும் அவங்க முஸ்லிம் ஊர்களை பிடிச்ச நேரத்தில் நடந்து கொண்ட அந்த மிருகத்தனமான வெறித்தனமான அந்த கொடூரமான அவங்களுடைய செயல்களையும் பார்த்தால் அதனுடைய புள்ளி விவரங்கள், இத்தனை பேர் கொல்லப்பட்டாங்க, இப்படித்தான் நடந்தாங்க என்றெல்லாம் பார்க்கக்கொள்ள இந்த வரலாறுகளை ஆய்வு செய்யற ஒரு அழகான ஒரு ஆய்வு செஞ்ச ஒரு ஆலிம் சொல்றாரு, மிருகத்தனமான அந்த அளவுக்கு மோசமான. அந்த 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு முக்கியமான ஒரு வரலாற்று ஆசிரியர் தான் இப்னுல் அசீர் அல் ஜஸரின்னு சொல்றவர். அல் காமில் ஃபி தாரீக் என்கிறது அவருடைய பிரபலமான கிதாப். இவர் ஒரு நல்ல வரலாற்று ஆசிரியர், ஒரு ஹதீஸுடைய ஆலிமும் கூட. இவர் அந்த சமகாலத்து தாத்தாரி குழப்பம் நேரத்தில் வாழ்ந்த ஒரு ஆலிம். தாத்தாரிகளுடைய படையெடுப்புகள், அந்த பிரச்சனைகளை ஒரு பகுதியை கண்டவர். அவரு தாத்தாரிகள் முஸ்லிம் ஊர்கள் மீது படையெடுத்த நேரத்தில் ஒரு ஊர்ல அவங்க செஞ்ச அநியாயத்தை பத்தி எழுத போக்களை சொல்றாரு. எழுத போக்கள் இப்படித்தான் சொல்றாரு, இதை எழுதுவோமா வானாமான்னு நான் மிச்சமா யோசிச்சேன். எழுதுவோம் உட்கார்றது மறுவா விட்டுறது, மறுவா எழுதுவோம் உட்கார்றது மறுவா விட்டுறது. இதை எழுதுவோமா வானாமாண்டே எனக்கு யோசனை. அந்த அளவுக்கு எழுதுவதே கஷ்டம். என் உம்மா என்னை பெக்காம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். இதெல்லாம் நடக்க முதல்ல நான் மௌத்தாவி இருந்தா நல்லா இருந்திருக்கும். எப்படி எழுதுறதுன்னு எனக்கே விளங்கல. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டதிலிருந்து மனித குல வரலாறுக்கு இப்படி ஒரு அழிவு வரல. இப்படி ஒரு வக்கிரமான மோசமான கூட்டம் மிக மோசமாக வரலாற்று எழுதுறதுக்கு நாங்க அப்படி பயந்தோம். அந்த அளவுக்கு மோசமான விஷயங்கள் வந்து அந்த காலகட்டத்தில் நடந்தது அப்படின்னு சொல்லி. சோ இதுதான் அந்த முன்னறிவிப்பு. யாஜூஜ் மாஜூஜ் திறக்கப்பட்டு அடியும் கொடுக்கப்பட்டுச்சு. இன்னும் இந்த உம்மத்துக்கு அவங்க படைச்சு வைக்கப்பட்டதாவே நம்பிட்டு இருக்காங்க. எவ்வளவு பெரிய மூடத்தனத்துல நாம இருக்கோம் பாருங்க. ஏன்னா நம்ம குர்ஆனை ஒழுங்கா ஆய்வு பண்றது இல்ல, ஹதீஸ்களை ஒழுங்கா ஆய்வு பண்றது இல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலிருந்து நம்ம படிப்பினை எடுக்கிறது இல்ல. அதனால அல்லாஹ் நம்மளை இப்படி குருடர்களா அலைய விட்டுருக்கான் அப்படிங்கறத நம்ம வந்து இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். அதுவும் இந்த வீடியோல பாருங்க, இந்த மங்கோலியர்கள் ஒரு சின்ன ஒரு காலகட்டங்களில் ஒரு 20-30 வருஷங்கள்ல இங்க எப்படி அந்த பரவி பிடிச்சா பாருங்க. அந்த ரெட் கலர் தெரியுது இல்ல, இவங்க எல்லாம் அந்த மங்கோலியர்கள் வந்து இந்த பூமியை வந்து பரவி பிடிச்சது. அதான் அல்லாஹ் சொல்றான்ல, வமின் குல்லி ஹதபின் யன்சிலு, பரவி விடுவார்கள் மேட்டிலிருந்து அப்படின்ட்டு. அது மேடு இப்படி தான் பரவுனாங்க அப்படிங்கிறது தான் இந்த வரலாற்றிலிருந்து இருந்து நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அப்படியே 100% குர்ஆனுடைய ஆயத்துகளுக்கும் ஹதீஸுக்கும் பொருந்தி போறத நம்ம வந்து பார்க்க முடியும். இன்னைக்கு அந்த துல்கர்னைன் கட்டின செவுரு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து டூரிஸ்டுகள் எல்லாம் போய் அதை விசிட் பண்ணி பார்த்துட்டு வராங்க. இந்த செவுரு எல்லாம் பாருங்க, இந்த செவருடைய அந்த பகுதிகள் எல்லாம் பாருங்க. இந்த இடத்துல மலைகள் எதுக்கு செவுரு கட்டும், இப்போ அந்த செவருகள் இந்த மிச்ச பகுதிகள் இருக்கு, இது எதுக்காக கட்டியிருக்காங்கன்னு பாருங்க. அந்த இடத்துல லோக்கல்ல இருக்கிற அந்த மக்களுக்கு போய் கேட்டு பாருங்க, தெரியும். இந்த செவுரு எல்லாம் வந்து ஒரு காலத்துல இந்த மங்கோலியர்களை தடுத்து வைக்கிறதுக்காக கட்டப்பட்ட செவுரு. சீன பெருஞ்ச ஒரு மாதிரியான ஒரு செவுரு, அதே வயசு தான் இந்த செவுருக்கும். இது இடிச்சு விடப்பட்டுருச்சு, அதான் மேட்டர். இப்போ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த செவருடைய மிச்ச பகுதி எல்லாம் நெட்ல நிறைய இன்னைக்கு இன்டர்நெட்டுங்கிற அந்த இது வந்து அல்லாஹ் வந்து நமக்கு திறந்து விடப்பட்டதுக்கு அப்புறம் அறிவின் வந்து வாசல் திறந்து விடப்பட்டிருக்கு. இன்னைக்கு வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கக்கூடிய வகையில் அல்லாஹ் நமக்கு எளிதாக்கி இருக்கான். நாம தான் மனமுரண்டுத்தனமா நாம எதையும் பார்க்க மாட்டோம் அப்படின்னு முடிவு பண்ணி நாம ஒதுங்கிறோமே தவிர உண்மை ஒருபோதும் தூங்காது. நாம கண்ணை மூடிக்கிட்டா சூரியன் இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் டிராவல் ஆகாமலாம் இருக்காது. நடக்கிற வரலாற்று நிகழ்வுகள் நடந்துட்டே இருக்கும். என்ன நமக்கு தெரியாம போகும் அவ்வளவுதானே தவிர உலகம் சுத்துறது சுத்திட்டு தான் இருக்கும். இதுல நாம தான் முட்டாளா இருப்போமே தவிர நாம நம்ப மாட்டோங்கிறதுனால எதுவும் பொய் எல்லாம் ஆயிராது. அப்ப இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா யாஜூஜ் மாஜூஜ்ங்கிறது ஒரு மனிதர்கள் தான். அவங்க வந்து ஒரு ஜீன், அது ஒரு வகையான ஜீனை தான் குறிக்கும். இவங்க தான் அந்த வெள்ளைக்காரர்கள், துருக்கியர்களும் இவங்க தான். துல்கர்னைன்ங்கிறது சைரஸை குறிக்கும். அவர் தான் கிஸ்ராவுடைய அந்த சாம்ராஜ்யத்தை நிறுவியவர். இது எல்லாமே வந்து நம்ம வந்து குர்ஆன் ஹதீஸை வச்சும் வரலாற்று
வரலாற்று சான்றுகளை வச்சும் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து பார்த்துட்டு வந்தோம். இனி வந்து இன்னொரு சில விஷயங்களை வச்சு நம்ம வந்து யாஜூஜ் மாஜூஜுடைய நிகழ்வை வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியும். உதாரணத்துக்கு யாஜூஜ் மாஜூஜை பற்றி ஒரே சம்பவம் தான், யாஜூஜ் மாஜூஜுடைய வெளிப்படுதல் ஒரே சம்பவம் தான். ஆனா அதை வச்சு ரெண்டு விதமான முன்னறிவிப்புகள் வந்து நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1948ல இஸ்ரேலுங்கிற ஒரு புதிய நாடு வந்து இந்த உலகத்துல வந்து உருவாக்கப்படுது. இதை வச்சு அதாவது ஒரே கல்ல ரெண்டு மாங்காய் அது மாதிரி ஒரே நிகழ்வுல ரெண்டு மிகப்பெரிய முன்னறிவிப்புகள் குர்ஆனுடையது நடைபெறி இருக்கு. ஏன்னா ஒன்னு யாஜூஜ் மாஜூஜ் வெளியே வராம இஸ்ரேலுங்கிற ஒரு நாடு உருவாகாதுங்கிற ஒரு முன்னறிவிப்பும் குர்ஆன்ல இருக்கு. இன்னொன்னு ஈசா நபியுடைய அந்த வருகை வந்து ரொம்ப சமீபத்தில் இருக்கிறோம் அப்படிங்கறது நம்ம புரிஞ்சுக்க முடியும். பனி இஸ்ராயல்களை பத்தி அல்லாஹ் சொல்றான். ஈசா நபியை நிராகரிச்சதுக்கு அப்புறம் பனி இஸ்ராயல்களை பத்தி அல்லாஹ் சொல்றான். இதன் பிறகும் நாம் பனி இஸ்ராயலிடம் கூறினோம், நீங்கள் உயிரோடு இன்னும் சில நாள் பூமியில் இருங்க, நீங்க பூமியில் இருங்க. ஏன்னா ஒரு ரசூல் வந்து அந்த ரசூலை நிராகரிச்சுட்டா அந்த உம்மத் என்ன ஆயிரும், அழிக்கப்பட்டுரும். லூத் நபியுடைய உம்மத் என்னாச்சு, அழிக்கப்பட்டுச்சு. சாலி நபியுடைய உம்மத் என்னாச்சு, அழிக்கப்பட்டுச்சு. ஆது சமுதாயம் என்னாச்சு, அழிக்கப்பட்டுச்சு. இதே மாதிரி எல்லா சமுதாயமும் ரசூல்களை நிராகரிச்சா என்ன ஆகும், அழிக்கப்பட்டுரும். நபிமார்கள் வேற ரசூல் வேற. இன்ஷாஅல்லாஹ் இது சம்பந்தமா நம்ம தனியா ஒரு வீடியோ பண்ணி போடுவோம், அதை நம்ம லைட்டா மைண்ட்ல வச்சுங்க. அப்ப ரசூல்மார்கள் நிராகரிக்கப்பட்டாங்கன்னா அந்த உம்மத்துகள் என்ன வரும், அழிக்கப்படும். அப்ப ஈசா நபியை கொல்ற அளவுக்கு போய் சிலுவையில் அறையிற அளவுக்கு அவங்க கொண்டு போனதுக்கு அப்புறமும் அந்த உம்மத்துக்கு வந்து அல்லாஹ் ஒரு வாய்ப்பு கொடுக்குறான். ஏன்னா மூசா நபி அல்லாஹ் சொல்றான்ல, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை ஏத்துக்கிட்டா உன்னுடைய உம்மத்து வந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படின்ட்டு அந்த வாக்குறுதிக்காக அல்லாஹ் இவங்களை என்ன பண்றான், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி ரசூலா வர வரைக்கும் வெயிட் பண்றான். ஆனாலும் அல்லாஹ் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா அந்த பனி இஸ்ராயல்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், இஸ்ரேல்ல நீங்க இனி குடியிருக்க முடியாது. அதாவது ஈசா நபி நிராகரிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த ஊர் வந்து ஹராம், இந்த ஊர்ல இருந்து நான் உங்களை விரட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். என்ன சொல்றான் அப்படின்னா இதன் பிறகு நாம் பனி இஸ்ராயலிடம் கூறினோம், நீங்கள் இன்னும் சில நாள் பூமியில் இருங்கள், இறுதி வாக்கு வரும்போது. இறுதி வாக்கு, இந்த வாக்கு எது அப்படின்னா ஈசா நபி குறிக்கும், வாரி சுருட்டு கொண்டு உங்களை வந்து சேர்ப்போம் அப்படின்னு சொல்றேன். இந்த இடத்துல வாரி சுருட்டுறதுக்கு பத்தி அல்லாஹ் சொல்லும்போது லஃபீஃபா அப்படிங்கிறான். லஃபீஃபாங்கிற அந்த அரபு வார்த்தைக்கு மீனிங் நீங்க பாத்தீங்கன்னா பல இனம் பல மொழி பேச மக்கள் ஒரு இடத்தில் சேருவது, இதுதான் லஃபீஃப், சுருட்டி கொண்டு வருவது அர்த்தம். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஹஜ் உடைய காலகட்டம் எடுத்துங்க. ஹஜ்ஜுக்கு வந்து பல மக்கள் லஃபீஃபாக தான் அங்க போய் போறோம். அதாவது அரபியர்கள் வராங்க, இந்தியர்கள் போறாங்க, பாகிஸ்தானியர்கள் வராங்க. அப்ப பல இனம் பல மொழிகளாக பேசக்கூடிய மக்கள் ஒரு இடத்துல குழுவுறாங்கல்ல, இதற்கு பேர் தான் லஃபீஃப் அப்படிங்கிற அந்த மீனிங்க்கு, அந்த வார்த்தைக்கு மீனிங். அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்றான், உங்களை நான் லஃபீஃபா இந்த இடத்துக்கு கொண்டு வருவேன், அது வரைக்கும் நீங்க இந்த பூமியில பல பகுதியில போய் நீங்க இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி 17வது அத்தியாயத்துல 104வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான். இதே நிகழ்வை பத்தி அல்லாஹ் சொல்றான், எந்த ஊரை நாம் அழித்து விட்டோமோ, இது வந்து ஈசா நபி மறுத்ததுக்கு அப்புறம் அந்த பைத்துல் முகத்தஸ்ங்கிற அந்த ஊர் அழிக்கப்பட்டுச்சு. இத பத்தி பாத்தீங்கன்னா 2050க்குள் தஜ்ஜாலின் வருகைங்கிற அந்த இதுல வீடியோல வந்து நாம வந்து குறிப்பிட்டிருப்போம். அந்த வீடியோ நீங்க கூடுதல் விவரங்களுக்கு பாத்துங்க. அந்த ஊருக்கு திரும்பவும் நீங்க அந்த மக்கள் வருவது சாத்தியம் இல்லை. அதாவது முயற்சி செஞ்சாலும் அந்த ஊருக்கு உங்களால வர முடியாது அப்படிங்கறத அல்லாஹ் சொல்றான். எதுவரை என்றால் யாஜூஜ் மாஜூஜ் திறக்கப்பட்டு ஒவ்வொரு உயரத்திலும் பரவி விடும் வரை. யாஜூஜ் மாஜூஜ் திறந்து விடப்பட்டு உலகத்துல எல்லா உயரங்களையும் அவங்க கைப்பற்றிக்கிட்டாங்க அப்படின்னா அப்போ என்ன ஆகும், நீங்க வந்துருவீங்க. அதாவது ஒரு அந்த ஊர்ல வந்து நீங்க திரும்பி வர முடியாது. ஆனா ஒரு கண்டிஷன் வரைக்கும் தான். இந்த வர முடியாதுங்கிற இந்த முன்னறிப்பு காலகாலத்துக்கு கிடையாது, ஒரு கண்டிஷன் வரைக்கும். அது என்ன கண்டிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா யாஜூஜ் மாஜூஜ் திறந்து விடப்படணும் ஒன்னு. இரண்டாவது அவர்கள் எல்லா உயரங்களையும் கைப்பற்றி கொள்ள வேண்டும். இரண்டு. இதெல்லாம் முத்தசாபிஹாத். இந்த மீனிங் அதுல இருக்கான்னு தான் பார்க்கணுமே தவிர இதுக்கு வந்து இந்த மீனிங் கிடையாது அப்படின்னு சொல்லி தர்க்கம் பண்ணக்கூடாது. அரபில இந்த வசனத்துக்கு இப்படி பொருள் கொடுக்கிறது அடங்குமா அப்படின்னு தான் பார்க்கணும். அடங்கிருச்சுனால என்ன ஆயிருச்சுன்னு அர்த்தம், இது இப்படி ஒரு மீனிங் எடுக்கலாம் அப்படிங்கறது மீனிங். இதுல வந்து இதுதான் மீனிங் அதுதான் மீனிங்னு ஒவ்வொருத்தரும் நம்ம சண்டையெல்லாம் போட்டுட்டு இருக்க முடியாது. ஏன்னா இது முத்தசாபிஹாத், பல மீனிங் தரக்கூடிய வசனம். இதுதான் மீனிங்னு ஒரு மீனிங்கா யாரும் ஆர்குமெண்ட் பண்ணக்கூடாது. அப்படி ஆர்குமெண்ட் பண்ணா அதுக்கு பேர் என்ன, நோயின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான் 3வது அத்தியாயத்துல 7ல. யாருடைய உள்ளத்துல நோய் இருக்குதோ அவன் தான் முத்தசாபிஹாத்துல தர்க்கம் பண்ணுவான் அப்படிங்கிற. நாம சொல்றோம்ல இதுவும் ஒரு மீனிங் தான் நம்ம சொல்றோமே தவிர நாங்க சொல்றது மட்டும் தான் மீனிங் நாம ஒரு காலத்துல நம்ம சொல்லல. இப்படி ஒரு மீனிங்கும் இதுக்கு வரும் அப்படிங்கறத புரிஞ்சுங்க அப்படின்னு தான் சொல்றோம். சோ இந்த நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க இந்த ஊருக்கு திரும்பி வர முடியும் அப்படிங்கிற அந்த முன்னறிவிப்பும் பாத்தீங்கன்னா நடந்துருக்கு. இன்னைக்கு வந்து ஐநா சபைங்கிற அந்த உயரம், உலக வங்கிங்கிற அந்த உயரம், வல்லரசுகள்ங்கிற அந்த உயரம், G20 G8 இது எல்லாமே அவங்க கைப்பற்றினதுக்கு அப்புறம் தான் இஸ்ரேலுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்குது. யூதர்கள் மறுபடியும் வர்றாங்க. அதுவும் எப்படி வர்றாங்க, இப்போ வர்ற யூதர் ஒரே கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய யூதர் இப்ப கிடையாது. அமெரிக்கன் ஜூவுடைய கல்ச்சர் அமெரிக்காவுடைய போச்சு, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜூவுடைய கல்ச்சர் இந்தியாவுடைய போச்சு, அரபி யூதர்களுடைய கல்ச்சர் அரபுகளோட போச்சு. இப்போ பல கல்ச்சர் கொண்ட யூதர்கள் அங்க போய் கொஞ்சம் கொஞ்சமா குடியேறிட்டு இருக்காங்க. இந்த குடியேற்றத்திற்கு பேர் தான் என்ன, லஃபீஃப். அதாவது சுருட்டி கொண்டு வந்து சேர்ப்போம். லஃபீஃப்ங்கிற அந்த வார்த்தைக்கு டைரக்ட் மீனிங் இதுதான். எப்படி ஹரம்ல வந்து பல இனம் பல மொழி பேசுற மக்கள் ஒரு இறைவனை வணங்குறதுக்காக ஒரு இடத்துல கூடுறாங்களோ அதே மாதிரி யூதர்களும் அந்தந்த பகுதியில சிதறி போயிட்டாங்க. ஈசா நபியுடைய அந்த சம்பவத்துக்கு அப்புறம் பல பகுதிகளில் போய் தங்களுடைய அந்த அடையாளங்களை இழந்து வேற அந்த நாட்டு மக்கள் மாதிரி அவங்க வாழ ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு என்ன பண்றாங்க, மறுபடியும் ஒரே அஜெண்டாவிற்காக இவங்க ஒன்று குழுமுறாங்க. இந்த அஜெண்டா என்னங்கிறது தான் பாத்தீங்கன்னா குர்ஆனில் இலுமினாட்டிங்கிற அந்த 2 வீடியோவா நம்ம வந்து பேசியிருக்கோம். அது 4 மணி நேரம் வீடியோ. அது இன்ஷாஅல்லாஹ் அதுல பாத்தீங்கன்னா அவங்களுடைய அஜெண்டா என்ன, அது
மறுமை நாள் வரைக்கும் அவங்க என்னென்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த விஷயங்கள் எல்லாமே அதுல விரிவா கொண்டு வந்திருப்போம். அதை பாருங்க. சோ இந்த நிகழ்வு எப்ப நடக்கும் நல்லா சொல்றான். யாஜூஜ் மாஜூஜுடைய வெளிப்படுதல் இருக்கும்போது நடக்கணும் அப்படின்னு சொல்றான். சோ இதுவும் மேட்ச் ஆகி வருது. சோ இது எல்லாமே வச்சு பார்க்கும்போது இது கிறிஸ்டல் கிளியரா புரியுது. யாஜூஜ் மாஜூஜ் திறந்து விடப்பட்டாங்க, இவர்கள் தான் அந்த யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தினர் அப்படிங்கிறது. இது மகத்தான ஒரு முன்னறிவிப்பு நடந்திருக்குது, நமக்கு தெரியாம இருக்கு அப்படிங்கிறது இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும். யாஜூஜ் மாஜூஜுடைய ஒரு காலகட்டம் பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் அது நடந்து முடிஞ்சு அவங்களோட அந்த தீமைகளில் இருந்து மக்கள் பாதுகாப்பு பெறணும் அப்படிங்கிறதுக்காக துல்கர்னைன் அவங்க வந்து ஒரு செவரை கட்டி அவங்களை தடுத்து வச்சு, அதுக்கப்புறம் அல்லாஹ் வந்து அந்த செவரை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வருகைக்கு அப்புறம் அந்த செவரை உடைச்சு அவங்களை வெளியே கொண்டு வந்துட்டான். இன்னைக்கு பூமியில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான உயரங்கள் அனைத்தையும் அவங்க கைப்பற்றிக்கிட்டாங்க. இன்னைக்கு கல்வியா இருக்கட்டும், டெக்னாலஜியா இருக்கட்டும், பொருளாதாரமா இருக்கட்டும், சக்தியா இருக்கட்டும், ஐநா சபையில் இருக்கக்கூடிய சக்தியா இருக்கட்டும், இன்னைக்கு அவங்க தான் டாமினேஷன்ல இருக்காங்க. இது கூட பாத்தீங்கன்னா ஒரு சீக்வன்ஸ் வந்து அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல. ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒரு காலக்கெடு வந்து நம்ம நியமிச்சிருக்கோம் அப்படிங்கிற. அப்போ முதல்ல வந்து அல்லாஹ் வந்து இந்த பூமியுடைய அந்த ஆதிக்கத்தை பாத்தீங்கன்னா கருப்பர் இடத்துல கொடுத்தான். அந்த ஆது சமுதாயம் இந்த நூஹ் நபியுடைய அந்த கப்பல்ல இருந்து இறங்கினதுக்கு அப்புறம் முதல்ல வந்து அல்லாஹ் அந்த வலிமை வந்து கருப்பர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான். அவங்களுக்கு அபாரமான உடல் வலிமையை வந்து அல்லாஹ் கொடுத்தான். அதை வச்சு அவங்க என்ன பண்ணாங்க, பூமியில அநியாயம் பண்ணாங்க, அந்த வலிமையை தவறா பயன்படுத்தினாங்க. இது வந்து முதல் ஒரு காலகட்டம். பூமியில அனைத்து ஆட்சி அதிகாரங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அதை வச்சு அவங்க ரவுடிசம் இந்த மாதிரியான அழிச்சாட்டியங்கள்ல ஈடுபட்டாங்க. அதற்கப்புறம் அல்லாஹ் அவங்களை அழிச்சு அவங்க இடத்துல பறிச்சு இந்த சாம்ராஜ்யங்களை, இந்த ஃபிரௌன்களை, நம்ரூத்களை, கிஸ்ராக்களை இவங்களை வந்து அல்லாஹ் உருவாக்கணும். அடுத்து இவங்க இடத்துல அந்த பூமியுடைய அந்த டாமினேஷன் வந்து அல்லாஹ் கொடுத்தான். இவங்களும் அதே தவற செஞ்சாங்க. அதுக்கப்புறம் இப்ப மூணாவதா இருக்கக்கூடிய நூஹ் நபியுடைய அந்த மகன் அவங்களுடைய அந்த உம்மத்தை இன்னைக்கு திறந்து விட்டு இன்னைக்கு இதே வெள்ளக்காரர்கள் மறுபடியும் இவங்களும் அதே அழிச்சாட்டியம் பண்றாங்க. இதை முடிச்சு வைக்கிற வேலையை தான் ஈசா நபி வந்து செய்வாங்க, மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் செய்வாங்க. இப்ப இந்த அநியாயங்களை ஒழிச்சு இந்த பூமியில நீதி நிலைநாட்டினதுக்கு அப்புறம் அதோட இந்த பூமியுடைய வரலாறு முடிஞ்சிரும். இதோட இந்த விஷயங்கள் எல்லாமே முடிஞ்சிரும் அப்படிங்கிறது தான் மேட்டர்.